முரகர நகதர முகுந்த மாதவ முரகர நகதர முகுந்த மாதவ கருடகமன பங்கஜநாப முரகர நகதர முகுந்த மாதவ கருடகமன பங்கஜநாப பரமபுருஷ பவ பஞ்சனதே நமோ பரமபுருஷ பவ பஞ்சனதே நமோ நரமிருக சரீர நமோ 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 நரமிருக சரீர நமோ நமோ நாராயணதே நமோ நமோ நவன ஜலதிஷயன ரவி சந்திர விலோச்சன ஜலதிஷயன ரவி சந்திர விலோச்சன ஜலருக பவனுத சரணயுக ஜலதிஷயன ரவி சந்திர விலோச்சன ஜலருக பவனுத சரணயுக பலிபந்தன கோவர்தன வல்லப பலிபந்தன கோவர்தன வல்லப பலிபந்தன கோவர்தன வல்லப நளினோதரதே நமோ 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 நளினோதரதே நமோ நமோ நாராயணதே நமோ நமோ பவநாரத சனுத நமோ நமோ நாராயணதே நமோ நமோ இந்த ஸ்ரீ அயோத்தியா அஸ்வமேத மகாமண்டபத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய லக்ஷ்மண பரத சத்ருக்ன அனுமத் சமேத ஸ்ரீ சீதாரா சுவாமியின் இன்னருளால் மிகவும் ஆச்சரியமானதொரு வைபவத்தில் இன்றைக்கு இங்கே பத்மாவதி திருக்கல்யாணம் என்கிற ஸ்ரீனிவாச கல்யாணம் என்கிறது பாடப்பெறுகிறது. இதற்கு முன்பேயே இங்கே வெங்கடாச்சல மகாத்மியம் என்று சுமார் 5 நாட்கள் சொல்லியிருக்கிறோம் அயோத்தியா மண்டபத்திலேயே அடியன். அதை இன்னைக்கு ஒரு நாளாக ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் பத்மாவதி திருக்கல்யாணம் என்றெல்லாம் பல புராணங்களிலே வெகுவாக கொண்டாடப்பெற்ற அந்த ஒரு விருத்தாந்தம். குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலமளந்த பிரான் குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலமளந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ நம் வினைவோயுமே. சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்கிறார்னா, வேங்கடம் என்றாலே
பல ஜென்மங்களிலே பற்பல யோனிகளிலே பிறந்து மனிதர்கள் என்னென்ன பாபம் செய்திருக்கிறார்களோ பாபத்துக்கு தான் தண்டனை, புண்ணியத்துக்கு சந்தோஷம். இப்படிங்கிறது கர்ம பலன் என்று சொல்லக்கூடிய விஷயம். வேங்கடம் என்றாலே என்ன அர்த்தம்னா பாபராசிகளை நசிப்பிப்பது என்ற அர்த்தம். நாம் திருவேங்கடமுடையானுக்கு சென்று ஒரு பிரார்த்தனை பெருமாள் அவர் அங்கே போய் எது பிரார்த்தனை பண்ணிட்டாலும் உடனே பலிக்கிறது. ஏன் பலிக்கிறதுனா, நீ அடைய வேண்டிய பலன் எதுவோ அந்த பலனுக்கு தடையாக என்ன பிரதிபந்தகம், என்ன பாவம் நீ செய்திருக்கிறாயோ ஜென்மாந்தரங்களிலே அந்த பாவத்தை அழிக்கிறார் அவர். வேங்கடம்னு சொன்னால் அழிகிறது. வேங்கட மாமலை ஒன்றுமே தொழன்னர். திருவேங்கடமுடையானை சேவி என்று சொல்லலை ஆழ்வார், நல்லா கவனிக்கணும். அங்கே போய் திருமலையப்பனை சேவி என்று சொல்லலை. இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறார்னா, வேங்கட மாமலை ஒன்றுமே தொழ, அந்த மலையை கைகூப்பினாலும் போரும்னர். வேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமே. என்ன பாபத்தினாலே என்ன கஷ்டங்கள் என்ன சிரமங்கள் எது எது இருக்கோ அத்தனையும் விலக்கி தரக்கூடிய ஒரு மலையினர் அவர். பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ, ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமே என்கிறார். இந்த திருவேங்கட க்ஷேத்திரமானது பற்பல புராணங்களிலே மிக ஆச்சரியமாக எடுத்து பேசப்படக்கூடிய ஒரு திவ்ய தேசம், ஒரு திவ்ய க்ஷேத்திரம். எங்கேயோ ஒரு புராணத்தில் ஒரே ஒரு வரி வந்தாலே மகாக்ஷேத்திரம் என்று பெயர். ஸ்ரீரங்கத்தை பற்றி 5 புராணங்கள் சொல்லுகின்றன. அதிக புராணங்கள் 14 புராணங்களே 11 புராணத்தை ஒரு க்ஷேத்திரத்தை சொல்லியிருக்குன்னா அது திருவேங்கடத்தை தான். 18 புராணங்களிலே 11 புராணங்களில் ரொம்பவும் வெகுவாக பேசப்பட்ட ஒரு திவ்ய க்ஷேத்திரம்னா திருவேங்கட மாமலை, அந்த திருப்பதி தான். அதுபோல் அது மாத்திரம் விகடகிரி என்று வேதத்தினாலேயும் சொல்லப்படக்கூடிய ஒரு மலை அது. இன்னார் இனியார் கிடையாது, அத்தனை சம்பிரதாயஸ்தர்களும் சென்று கிட்டிய மலை அது. பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே என்று சொல்லும் பொழுது கோவிந்தனானா அவனைத்தான் சொல்லுகிறார் அதிலே சங்கர பகவத் பாதர். அது மாத்திரம் இல்லை, சுவாமி எம்பெருமானான ராமானுஜர் என்ன சொல்றாருன்னா, ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா என்கிறார். அதாவது ஸ்ருதியினுடைய உச்சியிலே, அதாவது உபனிஷத்தினுடைய உச்சியிலே பிரகாசிக்கக்கூடிய அந்த வஸ்து பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா என்று திருவேங்கட மாமலையிலே உச்சியிலே இருக்கிறார் அவர்னு சொல்கிறார். அவர் திருவேங்கட மாமலையிலே நித்திய சாநித்தியம் பண்ணக்கூடிய, அதனுடைய மேலே நித்திய சாநித்தியம் பண்ணக்கூடிய பகவான் எவனோ அவனே ஸ்ருதி வேத்தியன், வேதங்களினாலே கொண்டாடப்படக்கூடிய பரம்பொருள் அவனே. இன்னும் சீபாஷி ஆரம்பத்திலே சொல்கிறார். அதுபோல் மத்வ சம்பிரதாயம் எடுத்துனாலும் அதில் என்ன சொல்கிறார்னா, வியாசராயர் என்ன சொல்கிறார்னா, அந்த மலையில் தன்னுடைய பாதத்தை வைக்க கூசுகிறார். என்ன, பதிவேலை சேஷுல படகல்ல மயமுன்னு அன்னமாச்சாரியர். அதை பார்க்கும்பொழுது பதிவேலை சேஷுல படகல்ல மயம் அன்னமாச்சாரியருக்கு எவ்வாறு சேவை சாதித்தது அந்த மலை அப்படின்னு பார்த்தா ஆதிசேஷனாக சேவை சாதிக்கிறது அன்னமாச்சாரியர். பதிவேலை சேஷுல படகல்ல மயமும், அதாவது ஆயிரக்கணக்கான பணாபணங்களோட கூடிய ஆதிசேஷனே அந்த மலை என்று சொல்கிறது. அதனால் மலை ஒன்றுமே தொழான்னா, அந்த மலையை தொழுதாலே பாபங்கள் போகின்றன என்று சொல்கிறார்கள். அந்த திருவேங்கட மலையை, திருப்பதி மலையை தொழுதாலே பாபங்கள் நசிக்கின்றன என்று புராணங்கள் உத்கோஷிக்கின்றன. ஆச்சரியமான விஷயம், ஆச்சரியமான விஷயம். முத்துசுவாமி தீட்சிதர் ஒருத்தனுடைய இதெல்லாம் கொண்டாடுற, இப்போ அவருடைய வர்தந்தி ஜெயந்தி எல்லாம் இந்த வருஷம் முழுக்க விசேஷமாக கொண்டாடுகிறார்கள். இந்த முத்துசுவாமி தீட்சிதருங்கிறவர் சங்கீத பரம்பரையில் ரொம்ப விசேஷமான திரிமூர்த்திகள் என்று தியாகராஜ சுவாமிகள், சியாமா சாஸ்திரிகள், முத்துசுவாமி தீட்சிதர் என்று சொல்லக்கூடிய 3 பேர்கள் மிகவும் விசேஷமானவர். அவர் கீர்த்தனங்களிலே அழகாக அத்தனை தெய்வங்களையும் பாடியிருக்கார் அவர். அந்த முத்துசுவாமி தீட்சிதர் சம்பந்தமான ஒரு விஷயம், திருவேங்கட சம்பந்தமான ஒரு ஆச்சரியமான விஷயம். என்ன விஷயம் என்று பார்த்தோமேயானால், அவருடைய தகப்பனார் ராமசுவாமி தீட்சிதர்னு பேர் அவருக்கு. இந்த ஹம்சத்வனின்னு ஒரு ராகம் இருக்கு, இந்த ராகத்தை கண்டுபிடிச்சவர் அவர். அவருடைய குழந்தைகளிலே கடைசியாக பாலசுவாமி தீட்சிதர்னு ஒரு குழந்தை. அந்த குழந்தை பிறக்கும் பொழுது கண்ணு தெரியல. சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா, கண் தெரியாதவர்கள் சென்று வழிபட்டால் கண்ணை கொடுக்கிறான் அந்த பகவான்னு சொல்கிறது. அப்போ இவர் என்னன்னா சாஸ்திரத்தை பூர்த்தியாக நம்புறவர். அதனால் என்ன செய்தார் என்றால், அவள்லாம் சங்கீத பரம்பரையில் வந்தவர்கள் ஆனதாலே, மகா மேதாவிகள் ஆனதாலே சங்கீதத்தில் திருப்பதிக்கு போனார்.
திருப்பதியில் போய் என்ன செஞ்சார்னா 108 கீர்த்தனை பண்ணார். திருவேங்கடமுடியான் மேலே ஒரு நாள் ஒரு கீர்த்தனை பண்ணார். 108 கீர்த்தனை. 108வது கீர்த்தனை பண்ணும் பொழுது இந்த குழந்தைக்கு கண் வந்துடுறது. 108வது கீர்த்தனை பண்ணும்பொழுது இது பாலசுவாமி தீட்சிதர், இது புராண சரித்திரம் இல்லை, இப்போ 150-200 வருஷம் முன்னாடி நடந்த விஷயம். இந்த பாலசுவாமி தீட்சிதருக்கு கண் வந்தது. அதுபோல் யார் யார் எதை வேண்டுகிறார்களோ வேண்டிற்றெல்லாம் தரும் கோதிலின் கனி அந்த எம்பெருமான் என்று ஆழ்வார்கள் அவனை கொண்டாடுவார்கள். எதெல்லாம் கேட்குறியோ அத்தனையும் கொடுக்கிறான். கல்பக விருட்சமாக இருக்கிறான். அவன் அந்த திருமலைக்கு எவ்வாறு வந்தான் என்கிற விற்த்தாந்தமாகிறது பத்மாவதி கல்யாணம் என்று பாடப்படுகிறது. இங்கே ஆதிதேவ சகலகம பூஜித, ஆதிதேவ சகலகம பூஜித யாதவ குல மோகன ரூப, ஆதிதேவ சகலகம பூஜித யாதவ குல மோகன ரூப, வேதோதர திரு வெங்கடநாயக, வேதோதர திரு வெங்கடநாயக, வேதோதர திரு வெங்கடநாயக நாத பிரியதே நமோ 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 நாத பிரியதே நமோ நமோ நாராயண தே நமோ நமோ பவனாரரசனுத நமோ நமோ வேதோத்தர திருவேங்கடநாயக. வேதத்தை நிலைநிறுத்துவதற்காக பற்பல அவதாரங்கள் செய்கிறான் என்று சொன்னா, அதுக்கு முதன்மையான அவதாரம் இந்த ஹயக்ரீவர். வேதத்தை மீட்டு கொடுத்த தெய்வம் ஹயக்ரீவன். வேதம் என்பது ஞான களஞ்சியம், எழுதா கிளவி, அதைத்தான் வேதம்னு சொல்றது. சந்தஸ்ன்னு சொல்றோம் வேதத்தை. புலன் என்று சொல்லுகிறது தமிழ் இலக்கியங்கள் வேதத்தை. என்ன புண்ணியாத்மாக்களுக்கு தன்னுடைய அர்த்தத்தை புலப்படுத்துவதால் அதே தமிழே மறை என்று சொல்லுகிறது வேதத்தை. ஏன்னா பாவிகளுக்கு தன்னுடைய அர்த்தத்தை மறைப்பதால் மறை என்று சொல்லுகிறது. மறை என்று பேர் இந்த வேதத்துக்கு. அப்பேற்பட்ட இந்த வேதத்திலே வேதோத்தர திருவேங்கடநாயக என்றார். வேதத்தை உத்தரிப்பிக்கும்படியான தேவன் இந்த திருவேங்கடநாயகன். இன்றைக்கே பாருங்க எப்படி இருக்குன்னா, வேதம் முழுக்க எங்கேருந்து வருதுன்னா, படித்தவள்ளை வேதம் படித்தவள்ளை எங்கே செல்கிறார்கள், எங்கேருந்து வருகிறார்களா? இன்றைக்கும் வேதோத்தரனாக இருக்கிறான் எம்பெருமான். அவன் பற்பல அவதாரங்களிலே வேதத்தை உத்தரணம் செய்தான். ஹயக்ரீவனாக வந்தான், வாமனனாக வந்தான், ராமனாக வந்தான், கிருஷ்ணனாக வந்தான். சத்சங்கங்களை எல்லாம் பரிபாலனம் பண்ணி வேதோத்தரணம் செய்தான். அதனால் அவனை சொல்லும் பொழுது அன்னமாச்சாரியர் என்ன சொல்றாருன்னா, வேதோதர வேதோதர திரு வெங்கடநாயக ஆதிதேவ என்று சொன்னார். ஏன் ஆதிதேவன் என்று சொல்லுகிறார் என்று பார்த்தோமேயானால், முதலாக இருக்கக்கூடியவன் ஆதிதேவன், தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் தேவாதி தேவன். அவனை சொல்லும் பொழுது வேதோத்தரன்னா ரிஷிகளெல்லாம் என்ன பண்ணான்னா யாகம் பண்ணிட்டு இருந்தா தீர்க்க சத்திரம். இந்த யாகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்களுக்குள்ள ஒரு சர்ச்சை. புராணத்தில் பற்பல கதைகள் உண்டு திருவேங்கட சம்பந்தமாக. அதிலிருந்து சுருக்கி நான் ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்தில் எதை சொல்ல முடியுமோ அப்படியே நீங்கள் அதை விண்ணப்பிக்கிறேன். அதே பத்மாவதி கல்யாணமாக அந்த ரிஷிகளுக்குள்ள ஒரு சர்ச்சை. இந்த வேத சம்பந்தமான தெய்வங்களிலே வேதத்துக்கு நெருங்கிய தொடர்பு படைத்த கடவுள் யார்? ஹரியா ஹரணா விரிஞ்சனா என்று அவ பரீட்சை பண்ணுறதுக்காக அந்த வைதிகரிலேயே சிரேட்டராக இருக்கக்கூடிய பிருகு என்பவரை அனுப்பிச்சார். இந்த பிருகு ஒத்தொத்தரையாக போய் பரீட்சை பண்ணுறதுக்கு. பகவான் பக்தனை பரீட்சை பண்ணுறான் இல்லையா, அதுபோல பக்தன் பகவானை பரீட்சை பண்ணுறது இது. அவர் பிரம்மலோகம் சென்றார். பெரிய வரவேற்பு கிட்டவில்லை. பிரம்மாவுக்கு கோயில் கிடையாது, சபிச்சுட்டு வந்தார். பிரம்மாவுக்கு கோபம் வந்தது. கைலாயம் சென்றார், அங்கேயும் வரவேற்பு அவருக்கு கிட்டலை.
அங்கேயும் ஏதோ ஒன்று சொல்லிட்டு வந்தார் அவர். அவளுக்கும் கோபம் வந்தது. இவன் லீலா வைகுண்டம் என்று சொல்லக்கூடிய க்ஷீராப்திக்கு சென்றான். எம்பெருமான் உறங்கி கொண்டிருக்கிறான். எம்பெருமான் உறங்கி கொண்டிருக்கிறான். யோக நித்திரர் ஓர் உண்ணிய யோகத் உறக்கம் தலை கொண்ட பின்னை தன்னாபி வலயத்து பேரொளி சேர் மன்னிய தாமரை மாமலர் பூத்து அம்மலர் மேல் முன்னம் திசைமுகனை தான் படைக்க மற்றவனும் முன்னம் படைத்தனன் நான்மறைகள் என்று சொல்கிறார் திருமங்கை ஆழ்வார். அது உண்ணிய யோகத்துறக்கம். நாம தூங்குறது தாமச நித்திரை. அவர் தூங்குவது எப்படின்னா அரிதுயில்னா. திருமங்கை ஆழ்வார் என்ன சொல்றார்? அரிதுயில் அப்படிங்கிற சமஸ்தமான அறிவோடையும் கூடிய துயில். அது யோக நித்திரை என்று உலகத்தோட ஒன்றி இருக்கக்கூடிய நித்திரை. அதில் லோகத்தை ரட்சிக்கிறான் எம்பெருமான் என்பது அவனுடைய ஆச்சரியமான விஷயம். அதுபோல அரிதுயிலே அமர்ந்திருக்கிறான். அங்கேயும் வரவேற்பு கிட்டல. நான் இங்க இவன் முதல்லேருந்து ஆரம்பிச்சு எல்லா திருநாமத்தையும் விஸ்வம் விஷ்ணு பிரஷட்காரோன்னு ஆரம்பிச்சு அத்தனையும் சொன்னார். இவர் பெருமாள் திரும்பி கூட பார்க்கல. கோபம் வந்தது. அவருக்கு கோபத்தை உண்டு பண்ணான் எம்பெருமான். ரிஷிக்கு கோபம் வரலாமா? ரிஷிக்கு எது பூஷணம்னா பொறுமை பூஷணம். கோபத்தை உண்டு பண்ணான். அவன் என்ன பண்ணான்? நான் அங்கேருந்து நிற்கிறேன்னு சொல்லி பிருகுன்னா ஆதி தைத்தியர்கள் என்று சொல்லுவது போல ஆதியில் வந்த ரிஷிகளை வாழலாம். பிரஜாபதிகள் என்று சொல்லக்கூடிய பிரம்மாவுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள். அங்கேருந்து நான் ஸ்துதிக்கிறேன், இப்படியே படுத்துன்னு இருக்காருன்னு மகா கோபம் வந்தது. ஓடி போய் மாரில் எட்டி ஒரு உதவு விட்டார் பெருமாள். ஒரு ரிஷியா இருந்துன்னு இப்படி விடலாமா? எம்பெருமான் அதை செய்தான். உடனே முழிச்சுக்கிறது போல முழிச்சுண்டா பகவான். அவன் என்ன சொன்னா? இது அனாதியாக எல்லா நமோஸ்து அனந்தாய சகசிரமூர்த்தியே சகசிரபாதாட்சி சிரோரு பாகவே சகசிர கோட்டி யுகதாரினேன்னு சொல்றது. அது பல யுகங்களை தரித்து கொண்டிருக்கிறேன் நான். காலரூபமாக இருக்கிற கடவுள்னா அதில் என்ன விஷயம் என்று பார்த்தோமேயாகில் பற்பல அசுரர்களை வென்றேன் நான். அந்த அசுரர்கள் எல்லாம் என்னுடைய மார்பில் முட்டி, இந்த மார்பினுடைய அந்த ஒரு வேகம் இருக்கிறதே, அந்த மார்பினுடைய அந்த ஒரு சௌஷ்டவம் இருக்கிறதே, எம்பெருமானுடைய திருமார்பினுடைய அதில் ரொம்ப முரட்டு மார்பு. இது அசுரர்களெல்லாம் வதைக்கும் மார்பு, அடியார்களுக்கு அருளும் மார்பு. அப்பேற்பட்டிய இந்த திருமார்பில் உதயத்தையே உன் கால் வலிக்குமோன்னார் அந்த கடவுள். இந்த பிருகுவனுடைய காலை பிடிச்சு விட ஆரம்பித்தார். அவன் பார்த்தா இது சாத்விக தெய்வம் இது என்ன சொன்னார் அவர். தியாகபிரம்மன் சொல்றார். இதை தாமசாதி குணரகி தூடு ಧರ್ಮಾತ್ಮುಡು ಸರ್ವಸಮುಡು ಕ್ಷಮಕರುಡು ತ್ಯಾಗರಾಜ ಚಿತ್ತಗಿ ತುಡು ಜಗಮುನಿಲ್ಡಿ ಉಂಡೆಯದಿ ರಾಮುಡೊ ಕಡು ರಗಚಡಿ ಪೋಕ ಮನಸ உண்டேதி ராமுடொகடு. ஐயோ, ராமனை விட்டுட்டு வேற எங்கேயாவது போகிறதுக்கு உங்களுக்குலாம் எப்படி மனசு வருதுன்னு கேட்குறார் தியாகபிரம்மம். அப்படி இவன் என்ன பண்ணார்னா, வலம் வந்தான், வணங்கினான், கிளம்பி போயிட்டான். அவர் எதுக்காக வந்தாரோ அந்த வேலை அவருக்கு முடிஞ்சது, கிளம்பி போயிட்டார். இதி பிரேம்னா ச கலகம் கிருத்வா ரமா கொல்ஹாபுரம் இதி பிரேம்னா ச கலகம் கிருத்வா ரமா கொல்ஹாபுரம் யயௌ. இங்க யார் இருக்கா அந்த திருமார்பிலே என்று பார்த்தமையாகில் லக்ஷ்மி வாசம் பண்ணக்கூடிய திருமார்பல்லவா அது. இந்த லக்ஷ்மி வாசம் பண்ணக்கூடிய திருமார்பிலே எட்டி உதச்சான், உண்மையும் உதச்சு, உம்மோட சேர்த்து என்னையும் உதச்சிட்டு ஒருத்தன் போகிறான். அவன் காலை பிடிச்சி வச்சுருக்கிற நீர் அப்படின்னு நினச்சா இந்த மகாலட்சுமி. புராணம் சொல்கிறது, இது பிரேமனாச்ச கலகம் கிருத்வா ரமா கொல்ஹாபுரம் யயவ் என்று பிரேமையினாலே கலகம் போல ஒன்று பண்ணிட்டு கொல்ஹாபுரத்தில் தவம் செய்வதற்காக லக்ஷ்மி இறங்கிட்டார். என்ன, நான் இருக்கிற இடத்த குங்குமத்தால் முழுகுவான், சந்தனத்தால் முழுகுவான், 108 திருவிளக்கு ஏற்றி வச்சு அர்ச்சனை பண்ணுவா. இந்த மாதிரி இருக்க வேண்டிய இடத்துல எட்டி உதைக்கிறதாவது, நீர் அவனுக்கு காலை பிடிக்கிறதாவதுன்னா ஒரு பிரேமையினாலே அவன் அண்ணனா ஒரு லீலை செய்வதற்காக முற்பட்டார்கள் பெருமானும் பிராட்டியும். அதனால் கொல்காபுரத்தில் தவம் செய்வதற்காக சென்றாள். பெருமாள் என்ன பண்ணார்னா,
தாயார் இல்லாமல் அங்கே வேலை இல்லை அவருக்கு. அவர் ஒரு இடத்துல இறங்கணும். எங்கே இறங்கணும் அப்படின்னா, ஒரு அவதாரத்திலே எம்பெருமான் இறங்கினானே ஆகில் ஒரே அவதாரத்தில் பற்பல காரியங்களை செய்து கொண்டு போவது அவதார விசேஷம். கிருஷ்ணாவதாரத்தில் சில விஷயங்கள் பாக்கி வச்சிருந்தான் செய்ய வேண்டியதை கிருஷ்ணன். ராமாவதாரத்தில் சில விஷயங்களை பாக்கி வச்சிருந்தான் செய்ய வேண்டியது ராமன். இது எல்லாத்தையும் இந்த ஸ்ரீனிவாசனாக அவதாரம் பண்ணி முடித்தான். இந்த ஒரு அவதாரத்தில் என்னன்னா, புராணம் சொல்கிறது இந்த சீதையை ஏதோ அக்னி பிரவேசம் பண்ண வச்சுட்டா ரொம்ப கொடூரன்னு சொல்கிறா எல்லாரும் ராமனை. வாஸ்தவம் என்ன புராணம் சொல்கிறதுன்னா, அங்கே இருந்தவள் வேகவதி என்பவதி. இந்த வேதவதி என்ன பண்ணான்னா, அக்னியில் உள்ள பெருமாளுடைய திருத்தோள்களில் சீதையினுடைய சாத்விக ரூபம் என்றென்றைக்கும் இருந்தது என்றும் தாமச ரூபத்தை எடுத்துகிட்டு போனான்னு சொல்கிறது வியாக்கியானங்களினாலே ராமாயணத்தில் தெரிஞ்சு கொள்ளலாம். ஆனால் அங்கே வேதவதின்னு ஒருத்தி இருந்தா. அவன் என்ன சொன்னான்னா, ராவணனுடைய அழிவுக்கு நான் காரணமாக இருப்பேன் என்று அவனிடத்தில் தப்பாக நடந்து கொண்ட ராவணனை சபித்தவள் சீதையினுடைய ரூபத்தில் இருந்தாள் என்று சொல்லுகிறது. சீதை என்ன பண்ணான்னா, இந்த வேதவதியை நீ ஸ்வீகரிக்க வேண்டும் என்று சொன்னார் ராமனிடத்தில். அக்னியிலேருந்து வந்தா சீதை, பக்கத்தில் இன்னூத்தி நிற்கிறா. அவ சொன்னா இவளை நீ ஸ்வீகரிக்கணுமேன்னா, அவ சொன்னா, ராமன் சொன்னா, ஒக்க மாட்ட ஒக்க பான ஒக்க பத்னி விரத்துடை, ஒரு தாரம் தான், ஒரு சொல் ஒரு இல் ஒரு என்று சொல்லக்கூடிய ராமன் இன்னூத்தி நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த அவதாரத்திலேனா, சீதை எனக்காகன்னா அவ சொன்னார், இவளுக்காக ஒரு தனியாக ஒரு அவதாரம் எடுப்போம், நீ கவலைப்படாத என்று சொன்னார் அவர். இது ஒரு பக்கம் இருக்கு. கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு சூரியோபராக புண்ணிய காலம். அத்தனை பேர் எங்கே இருக்கான்னா பிரபாச கஷேத்திரத்திலே சேர்ந்தார்கள். கிரகணம், அந்த கிரகணத்திலே புண்ணிய ஸ்நானத்திற்காக பிரபாச கஷேத்திரத்திலே சேர்ந்தா எல்லாரும். அப்போ கிருஷ்ணனுக்கு 120 வயசு. 10-12 வயசில் கோகுலத்தை விட்டுட்டு ஓடி வந்தான் அவன். எங்கன்னா மதுரைக்கு, துவாரகையில் மதுரைக்கு வந்தான். மதுரையிலேருந்து துவாரகைக்கு சென்றான். 16,008 மகிழ்ச்சிகள் கிருஷ்ணனுக்கு. இந்த யசோதை வந்தா பிருந்தாவனத்திலேருந்து கிளம்பி யசோதை வந்தா. எங்கன்னா இந்த சூரியோபராக புண்ணிய காலத்தில் அங்கே தீர்த்தம் ஆடுறதுக்காக கிருஷ்ணன் எல்லாரும் வருவான். கிருஷ்ணனை போய் நம்ம பார்ப்போம்னு சொல்லி, கிருஷ்ணனுக்கு 120 வயசுன்னு இவளுக்கு எவ்வளோ வயசு, அவ்வளோ தீர்காயுசாக இருக்கிறார்கள். நந்தகோபன், யசோதை, அந்த ஊரில் இருக்கிற யார் அவனுடைய தோழர்கள்லாம் யார்கள் இருந்தாலோ யாவர்கள் இருந்தார்களோ அத்தனை பேரும் சென்றார்கள் அங்கே இந்த பிரபாச கஷேத்திரத்துக்கு. கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா, ஓடி வந்து அம்மா விழுந்து சேவிச்சான் யசோதை பிராட்டிய. இந்த 120 வயசு கிழவ கிருஷ்ணன், அவன் என்னைக்கும் யுவா, நித்திய யௌவனா அப்படின்னு பாடுறார். நித்திய யௌவனன். அதை காட்டிலும் படுகிழவி ஊற்றி அவன் மடியில் ஏறி உக்காண்டா கிருஷ்ணன். எல்லாரும் பார்க்குறா, என்னது இதுன்னா, இதான் யசோதம்மா, இதான் கிருஷ்ணன். நாங்கள்லாம் படத்தில் வேறு மாதிரி என்ன பார்க்குறோம், சின்ன யசோதம்மா, அதை காட்டில் குட்டி கிருஷ்ணன் பார்க்குறோம். இது பெரிய கிருஷ்ணன், வளர்ந்த கிருஷ்ணன். பலது பேசின்னு இருந்தா 2 பேரும். என்னடா அப்புறம் வரவே இல்லையாடா நீன்னா. சரி, அதெல்லாம் பரவாயில்லை, இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன், ஒரு கல்யாணத்துக்கு இந்த அம்மாவை கூப்பிடலையாடான்னா. கூப்பிடலாமா வேண்டாமா கிருஷ்ணன், இப்படி பண்ணலாமா? அவன் சொன்னா, இதோ பாரு, இங்கேருந்து ஆரம்பிச்சு வரிசையில் பாருந்த உன் கண்ணெட்டின தூரம் வரைக்கும் இருக்கே, இவெல்லாம் உன் மாட்டு பொண்ணு தான். எல்லாரும் விழுந்து சேவிச்சான் யசோதைய. உடனே அவள் இப்படி கேட்டா, ஒரு கல்யாணத்துக்கு என்ன நீ கூப்பிடலையேன்னு. நான் பற்பல பேரை பற்பல சந்தர்ப்பங்களில் பற்பல இடத்துல பற்பல விதத்தில் கல்யாணம் பண்ணிட்டம்மா, அதுக்கு சௌரியப்படலை. நீ ஏன் கவலைப்படுற? உனக்காக ஒரு அவதாரம் எடுத்து அந்த கல்யாணத்தை முழுசாக இருந்து நீயே நடத்தி வச்சு நித்தியம் கல்யாணம் பண்ணிட்டு நித்திய கல்யாண சக்கரவர்த்தியாக இருந்துட்டு ஆச்சந்திராருக்கும் இந்த உலகம் உள்ளளவும் நீ பார்த்துட்டே இருக்க போகிறேன். அந்த மாதிரி உனக்காக நான் தனியாக ஒரு அவதாரம் எடுக்கிறேன் நான் கிருஷ்ணன், நீ ஏன் கவலைப்படுற? அப்போ வேகவதிக்கு என்ன சொன்னா, அவளை மனம் முடிப்பதற்காக தனி அவதாரம் எடுக்கிறேன்னு சீதையினிடத்தில் சொன்னது போல யசோதா அம்மா கிட்ட என்ன சொன்னா, என் கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுற உனக்கு அந்த பாக்கியம் கிட்டும் அளவிலே உனக்குன்னு தனி அவதாரம்னா. அது ராம அவதாரத்தில் ஒன்றாச்சா,
கிருஷ்ணாவதாரத்தை தாரிச்சா இது ரெண்டையும் சேர்த்து பூர்த்தி பண்ணுறதுக்காக ஸ்ரீனிவாசனாக ஆவிர்பவித்தான். ஒரு புரட்டாசி மாதம் சிரவண நட்சத்திரம், புண்ணிய நட்சத்திரம். அதில் அபிஜின் முகூர்த்தத்தில் அந்த நித்திய புஷ்கரணி பக்கத்தில் அந்த அரச மரம் அஸ்வத்த நாராயணன் கிட்ட ஒரு 16 வயசு குழந்தையா, 16 வயசு குழந்தை என்ன பாலகனா, 16 வயசு இருக்கக்கூடிய ஒரு கைசோர அவஸ்தையிலே எம்பெருமான் அத்தியாச்சரியமான அற்புதமான சோபையோட ஆவிர்பவித்தான். கனுடகுனி மகா கிருபா, கனுடகுனி மகா கிருபா கட்டாక్షమును కోరితి నన్నుగా, ఘనుడగుని మగా కృపా కటాక్షమును కోరితి నన్నుగా. அங்க அதற்கு முன்பே ஆசிரமம் அமைத்து கொண்டு ஊத்தியிருக்கா. அவ யாருன்னா வகுள மாளிகைன்னு பேரு. இந்த யசோத பிராட்டி அந்த ஊர்ல இருக்கா. அவ ஏன் அங்க இருக்கா அப்படின்னா, கிருஷ்ணன் வருவேன்னு சொல்லிருக்கானே. எப்படி இருக்கான்னா காட்டுவாசியை போல இருக்கிறாள். மேலே ஒரு மரப்பட்ட மான் தோல், இடுப்புக்கு ஒரு மான் தோல். ஆனால் முகத்தை பார்த்தா தெய்வீகமாக இருக்குது, விழுந்து வணங்கலாம் போலும் இருக்கிறது அவளுடைய முகத்தை கண்டால். அப்படி ஒரு திருமுகம் பொலிவு படைத்தவள். அவள் பார்த்தா இந்த ஊரில், இந்த மலையில், இந்த இடத்துல யாருமே இந்த மாதிரி ஒரு பையன் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையே, அத்தியாச்சரியமாக இருக்கிறானே. இன்னும் மெதுவாக கிட்டக்க போய் விசாரிச்சா, யாருப்பா நீ இங்கே வந்திருக்க, எந்த ஊர் நீ எல்லாம் கேட்டான். அவன் கேட்டான், நீ யாருமான்னு கேட்டான். என்னை வகுள மாளிகை என்பார்கள், இங்கேயே வசிப்பது தான் என்னுடைய வேலை. நான் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துன்னு நான் இங்கே இருக்கேன். நான் இங்கே ஒரு தவத்தில் இருக்கிறேன், ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து கொண்டுனாவ. அவன் சொன்னா, நீ எதை எதிர்பார்த்துன்னு இருக்கியோ அதையே எதிர்பார்ப்போட தான் நான் இங்கே வந்திருக்கேன். உன் பேர் என்னடான்னு கேட்டாவ. எனக்கு பல பேர் உண்டுமா, 1000 பேர் உண்டு, ஆயிரக்கணக்கான பேர் உண்டு. என்ன சகஸ்திர சீருஷா புருஷா சகஸ்திராட்ச சகஸ்திரபாதன்னு சொல்கிறது வேதம்லாம். விஸ்வம்னு முதல் பேர், சர்வப்பிரகரணாயுதன்னு கடைசி பேர் சகஸ்திரநாமத்தில். எனக்கு ஸ்ரீனிவாசன் ஒரு பேர் உண்டு. இது வரைக்கும் யாரும் அந்த பேர் வச்சு என்னை கூட்டதில்லை. நீ வேணா அப்படி கூப்பிட. அப்படியா? உனக்கு யார் அம்மா, யாரப்பா? நீந்தான் அம்மா, நீந்தான் அப்பா, நீந்தான் தெய்வம், நீந்தான் சர்வமோ, நீந்தான் சகலமுன்னா அவளை பார்த்து. அப்படியா? என் பிள்ளையா நீனா? அவ எம்பெருமான் தந்தாமி புத்தியோகம் தேங்குறான். எம்பெருமான் யாருக்கு வேணுமோ அவர்களுக்கு ஞானத்தை புகட்டுகிறான். அதுபோல இவன் கண்ணன் தான் இப்படி வந்திருக்கிறான் என்று அவர் மனசில் படவே அவன் என்ன பண்ணான்னா, ஸ்ரீனிவாசா நீ தான் எனக்கு குழந்தை, நான் தான் உனக்கு அம்மா, நான் சொல்கிறதுல நீ செய்யணும் இனிமே அப்படின்னா. அதுக்குத்தாம்மா நான் வரவே வந்திருக்கேன், இந்த அவதாரமே உனக்காக தான் நான் சொல்கிறேன். அப்படி நான் என்ன பண்ணணும் சொல்லி, இங்கே வா. இந்த சுவாமி புஷ்கரணின்னு பேர் இதுக்கு. இதில் தீர்த்தம் ஆடினா ரொம்ப நல்லது, உனக்கு பல க்ஷேமங்கள் உண்டாகும். இந்த சுவாமி புஷ்கரில் தீர்த்தம் ஆடுன்னா செஞ்சார் எம்பெருமான். இந்த அஸ்வத்த நாராயணனை பிரதட்சணம் பண்ணுன்னா அதை செஞ்சா. ஏதோ இங்கே இதில் க்ஷேத்திரமூர்த்தியாக ஆதியிலேருந்து இங்கே இருக்கக்கூடியவன் யாருன்னா இந்த வராகன் ஒருத்தன் இருக்கான். இவனை தான் நித்தியம் நான் பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வராகனை விழுந்து சேவித்து பிரதட்சணம் பண்ணுன்னா அம்மா சொன்னதை எல்லாம் ஒன்று விடாமல் செஞ்சான். இப்படி சில காலம் சென்றது இவனுக்கு. சில காலம் சென்றது. ஒரு நாள் அவன் அம்மாட்ட சொன்னான், இந்த மலையில் இருந்து 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 எனக்கு ரொம்பவும் வெறுமையாக இருக்கிறது, நான் வேட்டைக்கு போயிட்டு வரேன். என்னன்னா அவன் அம்மாட்ட, வேட்டையா? வேட்டைன்னா என்னடான்னு கேட்டாவ. அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. அவள் அங்கே இருக்கக்கூடிய கந்தமூல பழங்களை, காய்கனிகளை, கிழங்குகளை உண்டு காலங்கழிப்பவள். யாரையும் பார்த்ததும் கிடையாது. வேட்டைன்னா என்னவும் தெரியாது அவளுக்கு. வேட்டைன்னா என்னன்னா, அது க்ஷத்ரிய ராஜகுமாரர்கள்லாம் காட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்களில் இருக்கக்கூடிய துஷ்ட ஜந்துக்கள்லாம் பக்கத்தில் இருக்கிற கிராமங்களில் உள்ள வந்து தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த விலங்குகளை வேட்டையாடி அதை அந்த எல்லையிலே நிறுத்தி வந்தார்கள். அதனால் அவர்களுக்கு தர்மம்னு சொல்கிறது. இது ஒரு ஸ்வதர்மம், க்ஷத்ரியர்களுக்கு ஒரு தர்மம். இது
நான் சத்திரிய ராஜகுமாரனா சந்திரவம்சத்தில் பிறந்தேன், அதனால் நானும் வேட்டையாடலாம், வேட்டைக்கு போயிட்டு வரட்டுமா? எங்கே போவேன்? இந்த மலைக்கு கீழே சுற்றி இருக்கிற காடுகளில் மலைக்குள்ளே செல்வேன். அப்படியா? எப்படி போவேன் அப்படின்னு கேட்டாவ. நான் எப்படி நினச்சாலும் போவேம்மா. நான் நினச்சா உடனே மார்க்கம் பிறக்கும், நான் நினைத்தா சர்வமும் நடக்கும். நீயே அதை பற்றி கவலைப்படுற? நான் குதிரையில் போய்ட்டுறேம்மா. நான் குதிரையா? ஏது குதிரை? நான் பார்த்தது இல்லையே இங்கே குதிரையை. பாக்கி மிருகங்கள்லாம் இங்கே அநேகம் உண்டு, குதிரையை பார்த்தது இல்லையேன்னா. உடனே அவன் என்ன நினச்சான்? நான் நினச்சா இங்கே குதிரை வருமா? உடனே கருடனை ஸ்மரிக்கவே கருடன் ஒரு குதிரை ரூபத்திலே வந்தான்னு சொல்கிறது புராணம். பாத்தியாம்மா குதிரைய? அப்படியா? உடனே எம்பெருமான் ஸ்மரித்தான். பாதாதி கேசம், இனிமேலும் பாக்கி நகை இல்லை, போட்டுக்க முடியாது. ததசீதாம் சவானிய சர்வாபரண பூஷிதாம்னா ராமாயணத்தில் சீதைக்கு என்னென்ன நகை போட்டு இருந்தாள்னா, உலகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச நகைன்னா நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி விசித்திரமான நகைகள்லாம் யாரும் பார்த்துருக்கவே முடியாது. அந்த மாதிரி நகைகள்லாம் தரித்து கொண்டிருந்தாள்னு சொல்கிறது ஸ்ரீராமாயணம். அதுபோல் இப்படி இல்லாமல் நகை உண்டா, ஆபரணங்கள் உண்டா என்று நினைக்கும்படியான திருவாபரணங்கள் தலையிலிருந்து ஆரம்பித்து திருமுடியிலேருந்து நகசிக்க பர்யந்தம் இருந்தது அவனுக்கு. மகா கிரீடம் திருவபிஷேகம் ஒன்று போட்டு சாத்தின்னு இருந்தான். ரொம்ப அழகாக இருக்கியாடா, இப்படி தாண்டா நெத்திப்படி நீ இருக்கணும் அப்படின்னா நான் பார்த்து, நித்தியம் உன்னை இப்படி தான் சேவிக்கணும். நீ ஏன் சாதாரணமாக காட்டில் நான் அலையிற மாதிரி என்னோட சேர்ந்து நீ அலையிறைய? ஏன் இப்படி அலையிற? இவ்வளோ உனக்கு ஆபரணங்கள் திருவாபரணங்கள் இருக்கும்பொழுது அதை போட்டுக்கொள்ள வேண்டாமா? நீ சாற்றிக்கொள்ள வேண்டாமா? நீ சொல்லிட்டு இல்லையா, இனிமேல் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையில் ஏறி கீழே வந்தான். குதிரையிலேருந்து கீழே இறங்குறான். அதுக்குள்ளே என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நாராயணவனம்னு இருக்கேன். இந்த நாராயணவனத்தை தலைநகரமாக கொண்ட ஆகாசராஜன் ஒருத்தன். இந்த ஆகாசராஜன் என்ன பண்ணுறான், ஒரு சமயத்திலே துர்பிக்ஷம் ஏற்படவே அவன் நாட்டிலே யாகம் பண்ணணும்னு சொன்னார் ரிஷிகள்லாம். சுகபிரம்ம முதலான ரிஷிகளை முன்னிட்டு கொண்டு யாகம் செய்வதற்காக நிலத்தை உழுதான். அப்படி நிலத்தை உழும் பொழுது, ஒரு இடத்துல உழும் பொழுது அந்த மாட்டின்றது. அது மாட்டின்ற உடனே அங்கே ஒரு தாமரை தடாகம் நிரம்பித்து, அதில் ஒரு தாமரையில் ஒரு குழந்தை கிடைச்சா. தாமரையில் கிடைத்ததுனாலே இவளை பத்மாவதி என்று அழைத்தான் அவன். பத்மம் போலே கண், பத்மம் போலே திருவடி, பத்மம் போலே ஸ்பர்சம், பத்மம் போலே நிறம் என்று இருக்கக்கூடியவள். அதில் பத்மாவதி என்று அழைத்தான் அவளை. அந்த பத்மாவதி அங்கே வளர்ற ஆகாசராஜனிடத்தில் வளர்ற. அப்படி வளரக்கூடிய பத்மாவதி இப்போ எப்படி இருக்கான்னா, ஒரு விவாகோச்சித பருவத்திலே இருக்கிறாள். அங்கே ஒரு நந்தவனம். அந்த நந்தவனத்தில் மருந்துக்கு கூட ஆம்பளை கிடையாது, எல்லாம் பெண் சிப்பாய்கள். அவளே கத்தி வச்சுருக்கா, வேல் வச்சுருக்கா, கேடயம் வச்சுருக்கா, சுத்தீவர இருக்கா. இவன் உள்ள விளையாடின்னு இருக்கா. இந்த ராஜகுமாரியா இருக்கக்கூடிய பத்மாவதி. எங்க நந்தவனம்? இந்த திருமலை கீழே. இந்த எம்பெருமான் இறங்கினா மேலேந்து. மாலவன் ஒரு பாலராம கோலமாகவே வந்தான். மாலவன் ஒரு பாலராம கோலமாகவே வந்தான். திருமாலவன் ஒரு பாலராம கோலமாகவே வந்தான். திருமாலவன் ஒரு பாலராம கோலமாகவே வந்தான். சீலவை குண்டன் தினபரிபாலன், சீலவை குண்டன் தினபரிபாலன், தேவகிதன் பாலன், பக்தரனுகூலன் கோபாலன், பாலவன் ஒரு பாலராம கோலமாகவே வந்தான். ஒரு பாலராம கோலமாக வந்தான்னா, மேலே இருந்து ஒரு குதிரையிலே அழகாக, எப்படி இவ்வளவு அழகாக ஒருத்தர் இருக்க முடியுமா என்று சர்வரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் இறங்கி வந்தான். எங்கே வந்தான்னா, இந்த பத்மாவதி விளையாடின்னு இருக்காள அந்த நேரம் அந்த இடத்துக்கு தான் வரான். வேட்டை என் வேட்டைன்னா, மான் வேட்டையா பெண் வேட்டையான்னு தெரியல, அதற்காக இறங்கி வந்தான். இங்கே
இவன் விளையாடின்னு இருக்கா. இவன் விளையாடின்னு இருக்கிறத மேலேருந்து பார்க்கறான் எம்பெருமான். கிருஷ்ணாவதாரத்திலே ராமனும் சீதையும் எப்படி கண்டார்கள்? திருமங்கை ஆழ்வார் பாடினார். மைவண்ணன் அருங்குஞ்சி குழல் பின்தாழ மகரம் சேரு குழை இருபாடு இலங்கியாட எய்வண்ண வெஞ்சிலையே துணையாயிங்க இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார். கைவண்ணன் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அகுதே அவ்வண்ணத்தவர்களை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமேன்னார் திருமங்கை ஆழ்வார். யாரு? சீதை சொல்கிறார் ராமனை பார்த்து. கைவண்ணன் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அகுதேன்னா. எல்லாம் தாமரை. கைவண்ணன் தாமரை, வாய் கமலம், அதுவும் தாமரை. கமலன்னா என்ன? தாமரை. கண்ணினையும் அரவிந்தம், அதுவும் தாமரை. அடியும் அகுதே, திருவடியும் தாமரை போன்று இருக்கிறதே, இவர் யார் என்று நினைத்தாள்னு சொல்றா திருமங்கை ஆழ்வார் சொல்றார். இதை பார்த்து தான் அப்புறம் கம்பர் பாடினார். அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாலும் கம்பருக்கு முன்னாடி திருமங்கை ஆழ்வார் பாடிட்டார். அது அதுக்கப்புறம் தான் அதை துளசிதாசர் பாடினார். இதுக்கெல்லாம் ஆரம்பம் திருமங்கை ஆழ்வார், அவர் தான் பாடினார் முதல்ல அதை. அதுபோல அங்கே யார் கண்டார்னா தாயார் பெருமாளை பார்த்து கைவண்ணன் தாமரை வாய் கமலம் போலும் என்று பாடினாள். ஆனால் இங்கே என்னன்னா பெருமாள் தாயாரை பார்த்து பாடுறார். அவர் நினைக்கிறார், இப்படி இருக்காளே இவ யார் என்று இவளுக்காக தானே வந்திருக்கார். அந்த பத்மாவதியுடைய ஸ்தானத்தில் நாம் எல்லாரையுமே நினைச்சுக்கலாம். நமக்காக இறங்கி வந்திருக்கிறான் எம்பெருமான். தாயாருங்கிறவன் நமக்கு உபலட்சணம். நம்ம எல்லாருக்காகவும் வந்திருக்கிறார். அதுபோல அங்கே யாருக்கு இறங்கியிருக்கான்னா பத்மாவதிக்காக இறங்கியிருப்பானா. அதனாலே என்ன செய்தான் என்று பார்த்தால் அங்கிருந்து உள்ள போய் பேசணும்னு தோணிப்படுத்து இருக்கு. இந்த பத்மாவதியோட உள்ளுக்குள்ள அவ பிரமாதமா விளையாடின்னு இருக்கா. என்ன வச்சு விளையாடின்னு இருக்கான்னா பந்து வச்சு விளையாடின்னு இருக்கா. அவ பந்து வச்சு விளையாடின்னு இருக்கா. புஷ்ப பந்து வைத்துக்கொண்டு விளையாடுகிறாள். உந்து மதகளேற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தங்கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தன் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலின்னு சொன்னாள். ஆண்டாள் சொல்லும்போது என்ன சொன்ன? பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்துன்னு சொன்னான். அப்ப கையிலே பந்து வைத்துக்கொண்டு அதிலே கிருஷ்ணனை தோக்கடித்து சந்தோஷப்படக்கூடிய பிராட்டி. அந்த பந்து தான் ஜீவனுடைய ஸ்தானமா, நம்மளுடைய ஸ்தானமா என்று அந்த அதே போல இங்கே எப்படின்னா பந்தாறு விரலியா இருக்கக்கூடியவள் விளையாடுறாங்க. சரி, எப்படி கிட்டக்க போறதுன்னா ஒரு வியாஜம் வேண்டாமா? அந்த காட்டில் நிறைய யானைகள் இருக்கவே குதிரை மேலே போய் ஒரு யானையை விரட்டி இவ விளையாடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தோட்டத்துக்குள்ளே கொண்டு விட்டான் மகாபிரபு. இவெல்லாம் விளையாடிட்டு இருக்கிற இடத்துல என்ன ஆச்சுன்னா யானை வந்தது. கொஞ்சம் வந்தது அண்ணன்ட்ட போயிடுத்து. இவ ஆடுறதை இவர் பார்த்தார். அன்னமாச்சாரியர் அழகா பாடுறார். இந்த பத்மாவதிக்கு தோழி பாவம் அன்னமாச்சாரியருக்கு. பத்மாவதிக்கு தோழி பாவம். பெருமாள் இடத்துல நாயகி பாவம் உண்டு அடியார்களுக்கெல்லாம் இல்லையா? அது நிறையா உண்டு. நாயகிகள் நாயகியாக தன்னை நினச்சிட்டு பாடுறது உண்டு. சீதையாக நினச்சிக்கிறதோ, நப்பின்னியாக நினைத்துக் கொள்வதோ, ருக்மிணி தன்னை பத்தினியாக நினைத்துக் கொள்வதோ, கோபி பாவத்திலே பாடுவதோ, இதெல்லாம் பெண்களாக நினைத்துக் கொள்வது உண்டு. ஆழ்வார்கள் என்னென்னா ஆண்கள் தன்னை பெண்மையாக நினைத்துக்கொண்டு பெண் பேச்சு உண்டு. பிரேமையிலே பெண் பேச்சு சாதாரணமாக இருக்கும்பொழுது சாதாரண பேச்சு என்று சொல்வார்கள். ஆனால் இந்த அன்னமாச்சாரியர் ரொம்ப வித்தியாசமான ஒருத்தர். இந்த அன்னமாச்சாரியருக்கு என்ன நடந்தது அதை சொல்லணும் இல்லைங்க. அவருடைய கிராமத்தில் இருந்தார். அவர் சின்ன வயசில் அன்னமையா தன் கிராமத்தில் இருந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் திருப்பதியை பற்றி கேள்விப்பட்டிருக்கார். திருப்பதி போகணும்னு ஆசை குழந்தைக்கு. அங்கேருந்து அழைச்சிட்டு போகிறவா கிடையாது. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா ஒரு பஜனை கோஷ்டி போச்சு. பின்னாடியே வந்துவிட்டார். அவள் எவ்வளோ தூரம் நடந்தாலோ எவ்வளோ தூரம் அந்த நடந்தே சென்றார் அவர்களோட. அப்படி நடந்து செல்லும் காலத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல வழி தப்பிடுத்து. இவர் கொஞ்சம் தூங்கி போட்டார். அவள் முன்னாடி கிளம்பி போயிட்டாள். தெய்வ சங்கல்பம். சரி, இதுதான் மலைன்னு தெரிஞ்சது. மலையில் கண்ட இடத்துல ஏற ஆரம்பித்தார். அவர் ஏற ஆரம்பிச்சோன்னா ரொம்ப நாள் ஆச்சு. குழந்தை சாட்டு ஏறார் மயக்கம் போட்டு விழுந்துறாரு பசினால. இப்படி மயக்கம் போட்டு விழுந்திருக்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ எழுப்புறா. அவரை முகத்தில் ஜலம் தெளித்து எழுப்பி பார்த்தா அவள் அம்மா, ஏன்டா சொல்லாமல் இவ்வளோ தூரம் வந்த? ஏன்டா இவ்வளோ தூரம் வந்த? நீ என்கிட்ட சொல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, உருட்டி சாதத்தை கையில் போட்டால் சாப்பிட்டார். நீ எப்படிமா வந்தேன்னு கேட்டார் அவர். நான் எப்படியோ வந்தேன், அதை விடு அப்படின்னா. இவர்
கடைசி உருண்டை சாதம் சாப்பிட்ட உடனே திரும்பி அண்ணாந்து பார்க்குறது காணும், மறைஞ்சு விட்டா. பத்மாவதி சதகன்னு 100 ஸ்லோகம் பண்ணியிருக்கார் பத்மாவதி தாயார் மேலே 100. என்ன அவ்வளோ பிரேமம் அவளுக்கு. இந்த குழந்தை எங்கேயோ மாட்டி எப்படியோ போயிட போகிறதேங்கிற கவலையில் பத்மாவதி என்பவள் முதல்ல பிரத்யக்ஷம் அன்னமாச்சாரியாருக்கு. அதனால அவருடைய பாட்டுக்களில் பல பாட்டுக்களில் என்ன நினச்சிக்கிறாருன்னா, தன்னை எம்பெருமானுடைய அடியான நினைத்து கொள்வதில்லை அன்னமாச்சாரியார். அது வேற. தான் பத்மாவதிக்கு ஒரு சகி, ஒரு தோழின்னு நினச்சின்னு பாடுற பாட்டு அதிகம். ஒக்கப்பரிக்கு ஒக்கப்பரி ஒய்யாரமைன்னு பாடுற. ஒரு அடிக்கு ஒரு அடி ஒய்யாரமாக நடந்து வரா பாரு என் தோழின்னு. இவ அழகு யாருக்கு வரும்னு பாடுற. அதுபோல ஒரு பாடின பாட்டு அவ எப்படி விளையாடினா அந்த பந்து எடுத்துன்னு பாடுறார். அலருலு கூறியக ஆடேனதே அலருலு கூறியக ஆடேனதே அலகல குலு குல அலமேல் மங்க அலருலு கூறியக ஆடேனதே அலகல குலு குல அலமேல் மங்க அலருலு கூறியக ஆடேனதே அலகல குலு குல அலமேல் மங்க அலருலு கூறியக ஆடேனதே. ஆடினதே அவ ஆடினா விளையாடினான்னு பாடுறாரு. அரவிரி சோபகுல அதிவலு மேச்சக அரவிரி சோபகுல அதிவலு மேச்சக அரதர மருகுண ஆடேனதே அரதர மருகுண ஆடேனதே. ஒரு பக்கம் இந்த பக்கம் ஆடுறா, ஒரு மண்டபத்து மேலே ஆடுறா, திரையிட்டு இருக்கிறது திரைக்கு பின்னாடி சென்று ஆடுகிறாள். பெருமாள் அப்படி இப்படியும் பார்க்குறார். சீனிவாசன் மேலே ஏறி பார்க்குறாரு, கீழே பார்க்குறாரு, அப்படி பார்க்குறாரு, இப்படி பார்க்குறார். கொஞ்சம் தெரிகிறா, கொஞ்சம் தெரிய மாட்டேங்கிறா. அரே தெர மருகுண ஆடேனதே வருசக பூர்வ துவாள புதிரு புல வருசக பூர்வ துவாள புதிரு புல ஹரி கரகியும் பூச்சு அலமேல் மங்க வருசக பூர்வ துவாள புதிரு புல ஹரி கரகியும் பூச்சு அலமேல் மங்க அலருலு கூறியக ஆடேனதே. அப்படி திரும்பி ஆடுறது, இப்படி திரும்பி ஆடுறது. ரம்பை ஊர்வசி எல்லாமே இவள் நடந்தாலே வெட்கப்படுறாங்கிற கம்பன். இந்த பிராட்டி நடந்தா ரம்பையும் ஊர்வசியும் உலகத்திலே அழகிகள், அண்ட பிரம்மாண்டத்தில் அழகிகள். அவகிட்ட மாட்டின்டா வெளில வர முடியாதுன்னு பாடுற இதே திருமங்கி ஆழ்வார். அவள் பார்வையில் மாட்டின்டா ஒருத்தன் வெளியிலே வர முடியாது, அப்பேற்பட்ட அழகிகள். இவன் நடந்து அன்னமும் அரம்பையும் ஆரம்பிதும் நானான். சீதை நடந்து வந்தா, பத்மாவதி நடந்து வந்தா, அப்பேற்பட்ட அரம்பையர்கள் எல்லாம் வெட்கப்படுகிறார்கள். அப்ப அவ ஆடினா எப்படி இருக்கும்? துவாள புதிரு புல அவ திரும்புற அழகு, அவ அந்த ஜதிகள் போடுற அழகு, அந்த திருவடி எடுத்து வச்சு ஆடுற அழகு பார்த்துட்டே இருக்கார் பெருமாள். வருசக பூர்வ துவாள புதிரு புல ஹரி கரகிம் பூச்சு. ஹரி என்ன கரைஞ்சு போயிட்டாங்க. என்னுடைய தலைவி ஆடுவதை கண்டு நீங்கள்லாம் ஹரி ஹரின்னு பெருசாக சொல்கிறே, அவர் கரைஞ்சே போயிட்டார். எதுக்கும் மயங்காதவன் இதுக்கு மயங்கினான். அவனை யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது, எதுக்கு மயக்க முடியாதுன்னா இல்லையே. ஹரி கரகியும் பூச்சு அவனை அப்படியே நீர்பண்டமாக ஆக்கிடுவாயா? யாருன்னா என் தோழி, என் தலைவி. அலமேல் மங்க அலருலு கூறியக ஆடேனதே. என்னெல்லாம் பாடினா அது சொல்கிறார். சிந்துல பாட்டல, சிந்து பாட்டு பாடி அதுக்கு ஆடுனாங்கிறார். சிந்துல பாட்டல சிரி போலையாட்டல, சிரிச்சு விளையாடினாங்கிறார்.
அதுவே ஆட்டம் போல இருக்குங்கிறது. அவர் தோழிகளோட சிரித்து விளையாடினால் ஆட்டம் போல இருக்கிறது. சிரி போல யாட்டல அந்தெலமோ ஓதல ஆடேனதே அந்தெலமோ ஓதல ஆடேனதே ಕಂದುವ ತೀರು ವೆಂಕಟಪತಿ ಮೆಚ್ಚಗ. எப்படி ஆனா கந்துவ திருவேங்கடபதி மெச்சக, ரொம்பவும் மெச்சினான்கிறார். இப்படியும் ஆடலாமா? அவன் ரசிகன் கூட இல்லையா? அவன் பெரிய ரசிகன் இல்லையா? அதனால மெச்சுகிறான். ராமனை ரசிக சிரோமணி என்று பாடுகிறார் தியாகபிரம்மம். ராமனை தெய்வன்னு பாடல, சங்கீதத்தை நன்றாக ரசிக்கக்கூடியவன் என்று பாடுகிறார். ரசிக்க சிரோமனே தாசரதே நீ ருணமு தீர்ப்பத்தரமா, ஹே ரசிக்க சிரோமனேன்னு பாடினார். நன்றாக ரசிக்கக்கூடியவன், ரொம்ப ரசிகன் ராமன். என்ன ரசிகன் அப்படின்னு சொல்கிறேங்களுங்க. லவகுச்சர்கள் கானம் பண்ணிட்டு இருக்கா ராமாயணத்தை. ராமன் அங்கே மேலே சிம்மாசனத்தில் இருக்கிறான். சிம்மாசனத்தில் இருக்கிறான் ராமன். எல்லாரும் கேட்டு இருக்கா. நடுவில் இருக்கிறவன் தடார்னு சேர நகத்தின்னு எழுந்தானே எல்லாரும் அவனை பார்ப்பா இல்லையா? அப்போ ராமன் என்ன பண்ணான்னா, சிம்மாசனத்துலேருந்து தான் ஒரு கால் எழுந்துட்டோன்னா ரசபங்கம், எல்லாரும் எப்படி கேட்டு இருக்காளோ அந்த ரசபங்கம் ஏற்படும். கதை சொல்லுகிற லவகுச்சர்களுக்கு மனசு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்னா, எல்லாரும் என்ன கதை சொல்லிட்டு இருக்கிறவனை பார்த்துருக்கும் திரும்பி அங்கே பார்த்தான்னா எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறவனுக்கு போய் செம்மையாக அடிக்கலாம் போல் இருக்கும். அதனால என்னென்னா லவகுச்சர்கள் மனசு நோக்கக்கூடாது, கதை கேட்குறவளுடைய பாவம் குறையக்கூடாதுன்னு ராமன் சிம்மாசனத்துலேருந்து மெதுவாக இறங்கி கீழே உட்காண்டாங்க. அப்படி மெதுவாக நகர்ந்து கிட்டக்கு வந்து உட்காண்டான் கதையை நன்னா கேட்பதற்காக. அப்போ கதையை எப்படி கேட்கணும்னு ராமன் சொல்லித்தரான். அதுபோல் நல்ல ரசிகன் சீனிவாசன். அதனால என்ன பண்ணான், இவா நன்னா ஆடுறா, ஏதோ அழகாக இருக்கான்னு மாத்திரம் இல்லை நன்றாகவும் ஆடுகிறாள் அப்படின்னு கந்துவ தீரு வேங்கடபதி மேச்சக. ஆஹா சபாஷ், நன்னா ஆடுறாள் இவ அப்படின்னு நினைச்சார் அவர். அந்த பூ திருப்பூல, திருப்பூலன்னா திரும்புறது, அந்த பூ அழகான திருப்பங்களை கொண்ட நாட்டியம் ஆடினாள். அந்த பூ திருப்பூல அலமேல் மங்க. ஸோ பெருமாளுக்கு என்னென்னா இவளோட பேசணும்னு தோணி போயிடுத்து. இவளுக்காக தான் வந்திருக்கார். அங்கேயும் இங்கேயும் விரட்டி ஒரு யானையை மிரட்டி உள்ளே விட்டார். யானைன்னு கத்தினா அங்கே இருக்கிற பெண் சிப்பாய்கள்லாம். யானையான்னா பாக்கி 2 பேர் எடுத்தா ஓட்டா 4 பக்கம். யானை நேரம் வந்து பத்மாவதி கிட்ட வந்து நிற்கிறது. அங்கேருந்து என்னன்னா யானை கிட்டேருந்து காப்பாற்றுவது போல ஒரு வியாஜத்தில் எம்பெருமான் உள்ள நுழைஞ்சான். இந்த சீனிவாசன் உள்ள நுழைஞ்சு யானையை விரட்டினான். யானை அனண்ட ஓடி போச்சு. அம்பு எடுத்து அடித்தான். யானை அனண்ட ஓடின உடனே அங்கிருந்து இவெல்லாம் வந்து பேசினான். தோழிகள்லாம் ஓடி போன சிப்பாயெல்லாம் திரும்பி வந்து கொடுத்து, யானை போயிடுத்து இல்லையோ, சிப்பாயெல்லாம் திரும்பி வந்துடும் வந்து கேட்டுது, யானை போயிடுதா? யானை போயிடுது. இவெல்லாம் கேட்டா, எனக்கு காவலாக உங்களை எல்லாம் உட்காந்து வச்சா இங்கே ஒரு புருஷன் வந்துட்டான் உள்ள, உங்கள் ஆண் பிள்ளைக்கு இங்கே அனுமதி கிடையாது, இந்த அந்தப்புறத்திலே ஒரு ஆண் பிள்ளை நுழைந்தான், காவலாக இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் ஓடிவிட்டீர்களே, எல்லாம் அண்ணாண்ட போயிட்டீங்களே, என்னையா அது? உடனே இந்த சீனிவாசனை பார்த்து பேசினா அவ சொன்னா, இந்த யானை கிட்ட இந்த உபாதையிலிருந்து எங்கள் உயிரெல்லாம் நீங்கள் காப்பாற்றினாலும் உங்களுக்கு நான் வாஸ்தவமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டவன். நாங்கள் அந்த நன்றி எங்களுக்கு வாஸ்தவமாக உண்டு. ஆனாலும் இது பெண் பிள்ளைகள் மாத்திரம் இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துக்கு ஒரு புரோட்டோகால் உண்டு. ஆண்கள் இங்கே உள்ள நுழையக்கூடாது அப்படின்னு வச்சுருக்க ரூல்ஸ். அதனால நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போயிடுங்கோ அப்படின்னா. சீனிவாசன் பதில் சொன்னான், அதுக்கு கிளம்பி போகிறதாவது, நான் உன்னை பார்க்கணும் தான் நான் வந்திருக்கேன். அடாவடியாக பேசுகிறான். கிருஷ்ணன் இல்லையா, ராமன்னா அப்படி பேச மாட்டான். கிருஷ்ணன்னா அடாவடியாக பேசுவோம். ஏன் அடாவடியாக பேசுவோம்? கிருஷ்ணன்னா அடாவடி தான். அடாவடிக்கு அடாவடியாக இருக்கணுங்கிறது கிருஷ்ணனுடைய தர்மம். அங்கே போய் பேச முடியாது. துரியோதனன் ஏன் இடுப்புக்கு கீழே அடித்த அப்படின்னு போய் சண்டை போட்டார் பலராமன். யார்கிட்ட? பீமன் கிட்ட. எப்படி நீ அடிக்கலாம் இடுப்புக்கு கீழே அவனை அப்படி சண்டை போட்டார். கிருஷ்ணன் அங்கேருந்து வந்தான். இதே துரியோதனன் தான் தம்பிக்கிட்ட சொல்லி வஸ்திரத்தை உருகினா. அப்போ வந்து தப்பா ரைட்டா நீ கேட்டியோ? பலராமனை கேட்குறாரு அவர். அப்போ எங்கே போனீர்? நல்லவன் தப்பு பண்ணால் எல்லாரும் கேட்பீங்க. அப்போ கெட்டவனாக இருந்து தப்பே பண்ணிட்டு இருக்கிறவன் தப்பு பண்ண யாருமே கேட்க மாட்டேன். கிருஷ்ணன் கேட்குறான், அடியன்னு சொல்லலை,
கிருஷ்ணன் பலராமனை பார்த்து கேட்டான், இடுப்புக்கு கீழே எப்படி அடிக்கலாம்? இடுப்புக்கு கீழே அடிக்கலன்னா அரக்கு மலைகளை வச்சு கொளுத்தினானே, எப்படி கொளுத்தின நீ துரியோதனா? நீ வந்து கேட்டியாண்ணா? கேட்டியா? இந்த தியூதத்தில் தப்பான தியூதத்தில் ஆடி வஸ்திராபகரணம் பண்ண, அங்கேருந்து என்னை கூட்டாவ கோவிந்தா ரக்ஷமாம்னு. நான் ஏதோ வஸ்திரம் கொடுத்தேன், அது இல்லைங்கல்ல. உடனே அங்கேருந்து கிளம்பி வந்து இந்திரபிரஸ்தத்துலேருந்து இவனை அழிச்சுன்னு போய், இதே துரியோதனை உன் சிஷ்யன் தானே, ஏன்டா துரியோதனை அப்படி பண்ண அயோக்கிய பயலன் கேட்டியா நீ? பெருமாள் அவதாரம், இன்னொரு அவர் ஒரு அவதாரம் இவர் ஒரு அவதாரம் பேசுகிறா. அப்படி பரசுராமனும் ராமனும் பேசலையா? அது போல் பண்ணலாமா நீ? அப்போ துரியோதனன் எவ்வளவு தப்பு வேணால் செய்வான், அதை கேட்க மாட்டேன். இந்த பஞ்சபாண்டவர்கள் எப்பயாவது ஒரு தடவை ஒரு தப்பு போல ஒன்று செய்தார்களே, ஆனால் அப்போ கெட்டவனை கெட்டது கொண்டு அழிக்க வேண்டும் அல்லவா? அது ஒரு தர்மம் இல்லையா? அவங்ககிட்ட நேர்மையாக நடந்துக்க முடியுமா? இந்த தர்மம் உள்ளவன் கிருஷ்ணன். அதனால கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா, கிருஷ்ணனாட்டம் பேசுனான், ராமநாட்டம் பேசலை. என்ன சொன்னானா, நான் இதுக்காக தான் காத்துன்னு இருக்கேன், நீ ஏன் உள்ளே வந்தேன்னு கேட்கலாமா என்னன்னா? இதுக்காக தான் காத்துன்னு இருக்கிறேன். ஆமாம், இந்த மாதிரி நான் இதற்கு முன்பு ராஜாவாக இருந்த காலங்கள் உண்டு. நான் என்ன நினைக்கிறேன்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், நீ என்னை பற்றி தவறாக நினைக்காது. எனக்கு இந்த திருவேங்கடத்தில் என்னுடைய வாசம். நீர் எந்த ஊர்னு கேட்டியே, என்ன யார் நீர்னு கேட்ட, இதெல்லாம் கேட்குறா. என்னோட சொந்த ஊர் திருவேங்கடம், இந்த மலை தான் எனக்கு சொந்த ஊர். என் பேர் ஸ்ரீனிவாசன் பேர் எனக்கு. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு மேலே தனியாக ஒண்டியாக இருந்து காலம் போக மாட்டேங்கிறது, போர் அடிக்கிறதுனா காலத்தை கழிப்பது சிரமமாக உள்ளது. நாம் ரெண்டு பேரும் சதிபதிகளாக இருந்தால் இன்பகரமாக காலம் போகுமே நான் நினச்சேன் அப்படின்னா. மகா கோபம் வந்துடுது பத்மாவதி. உள்ளுக்குள்ளே வந்து யானைக்கிட்டேருந்து காப்பாற்றின அசம்பத்தமாக கண்ணாபீனான்னு பேசுகிறான் இந்த பையன். உடனே என்ன பண்ணான்னா, என்னடி பார்த்துட்டே இருக்கீங்க எல்லாரும், அடித்து அனுப்புங்க இவனை அப்படின்னா. பக்கத்தில் கல் மண் என்னெல்லாம் இருந்தோ எல்லாத்தையும் கல்லால் அடிச்சுட்டு, கல் எடுத்து அடிக்க பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனை. இப்போ புஷ்பார்ச்சனை போல் கல் அர்ச்சனை யார் செய்தார்கள்னா, தோழியும் பத்மாவதியோட தோழிகள்னாலே பண்ண அர்ச்சனை. விதவிதமான அர்ச்சனைகள் எம்பெருமானுக்கு உண்டு. பீஷ்மன் எதனால் அர்ச்சனை பண்ணான்னா, பீஷ்மர் என்ன பண்ணுற, அவர் யுத்தம் பண்ணக்கூடியவன். கிருஷ்ணனை பார்த்த சாரதியை போய் சேவிங்க, தொலைச்சி எடுத்திருக்காரு பாருங்க. ஏன்னா அர்ச்சனை பல பேர் அர்ச்சனை செய்திருக்கிறார்கள். அதுபோல ராமாவதாரத்தில் பயங்கரமாக யுத்தம் பண்ணான், மூலபல யுத்தம். ராமன் எல்லாரும் நகர்ந்துக்கோங்க, நான் கடைசியில் சீக்கிரம் வந்தாகணும் அயோத்திக்கு, இல்லைன்னா பரதன் அக்னி பிரவேசம் பண்ணிவிடுவான். இத்தனை நாள் யுத்தம் பண்ணோம், இந்த யுத்தத்தை உடனே முடிச்சாகணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் நகர சொல்லிட்டு தானே யுத்தம், பயங்கரமான யுத்தம் பண்ணான். இந்த மூலபல யுத்தம்னு பேர் அதுக்கு. இந்த மூலபல யுத்தத்தை தியாகபிரம்மம் பாடுறார். மூலபல மூல நேல கூல ஜெயோ ராம பாண, ராமபாணத்தை பற்றி பாடுறார் கீர்த்தனை. அப்படி பண்ணார் அவர். அப்போ அப்படி மூலபல யுத்தம் பண்ணும்பொழுது இந்த பக்கத்தில் யார் நின்றுட்டு இருந்தான்னா, ஆஞ்சநேயனும் ஜாம்பவானும் நின்றுட்டு இருந்தார். இந்த ஜாம்பவான் ஆதியில் பிறந்தவர், அவர் பெரிய யோத்தா, பெரிய வீரன். அப்போ அவர் என்ன நினச்சார்னா, அடாடாடாடா யாரோ ராட்சச பசங்களோடலாம் சண்டை போட வேண்டியிருக்கு, அவன்லாம் நல்லா மாடாட்டம் வளர்ந்துருக்கான ஒழிய இவ்வளோ நேக்காக சண்டை போட வரல. ராமனாட்டம், ராமன் சூக்ஷ்மவாதி சூக்ஷ்மமாக சண்டை போடுகிறான். வாஸ்தவமாக சண்டை என்பது சண்டையாக இருந்தாலும் யுத்தம் என்பது ஒரு கலை கூட அல்லவா? அப்போ அந்த கலையிலே வல்லவரான அந்த ஜாம்பவான் என்ன நினச்சார்னா, யுத்தம் பண்ணால் இவனோட யுத்தம் பண்ணணும், எவ்வளோ நாள் நம்ம தாக்கு பிடிக்கிறோன்னு பார்க்கணும், இவனோட யுத்தம் பண்ணின்னு நினச்சார். அதையும் கிருஷ்ணாவதாரத்தில் தீர்த்தான். ஜாம்பவதியினுடைய தகப்பனாக இருந்த பொழுது அப்போ அவர் ஒரு அர்ச்சனை பண்ணார். கிருஷ்ணனோட சண்டை போடும்போது என்ன பண்ணுவார்னா, ஏதோ சண்டை போட்டால் கிருஷ்ணன் சண்டை போட்டுட்டே இருந்தான். திடீர்னு கிருஷ்ணனுடைய மாரில் குத்து விடும்பொழுது ஜெயத்யதிபலோ ராமஹா அப்படின்னு டம்னு ஒரு குத்து விடுவார். அதை சொல்லி சொல்லி குத்துவர். என்ன இது போடும்போது என்ன சொல்லுவோம், புஷ்பத்தை போடும்போது ஓம் கிருஷ்ணாய நமஹா, ஓம் கமலாநாதாய நமஹா, ஓம் வாசுதேவாய நமஹா, ஓம் சனாதனாய நமஹா, ஓம் வசுதேவாத்மஜாய நமஹா, ஓம் புண்ணியாய நமஹா, ஓம் லீலாமானுஷ விக்கிரகாய நமஹா. அர்ச்சனை பகவன் நாமா தானே. அதுபோல் அவர் முட்டியால் குடித்தினார். சக லட்ச அர்ச்சனை பண்ணுறவர் போல் இருக்கு கிருஷ்ணனுக்கு. அடித்து அவர் சளைச்சு போட்டார். கிருஷ்ணன் அடி வாங்கி சளைக்கல, அப்படியே தெம்பாக இருக்கான். ஏன்னா அர்ச்சனை பண்ண பண்ண சாநித்தியம் ஜாஸ்தி. அப்படி ஒரு குத்து விட்டான். இந்த மாதிரி அர்ச்சனைகள்லாம் அவருக்கு சகஜம் பெருமாளுக்கு, அடியார்கள்கிட்ட. அதுபோல் என்னென்னா, இவர்கள் எல்லாரும் மண்ணாலையும் கல்லாலையும் அர்ச்சனை பண்ணார்கள் திருவேங்கடமுடையானுக்கு. இப்படி அடித்த உடனே பயந்தவன் போல மலையேறிட்டான்.
இவன் மேலே விட்டான் கிளம்பி. இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா, இவன் அண்ணன்ட போன உடனே இவன் எல்லாரும் திரும்பி நாராயணவனத்துக்கு தன்னுடைய அரண்மனைக்கு சென்றார்கள். இவன் ஒரு மாதிரி ஆயிட்டா. இந்த பத்மாவதி ரொம்பவும் வருந்துகிறாள். நம்மளை ஒருத்தன் உயிர் காப்பாற்றினா உயிர் பிச்சு விட்டான், அவன் இடத்துல நாம் எப்படி இருக்கணும்? ஒரு தீர்த்தம் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்கல, அவனுக்கு ஒரு உபச்சாரம் பண்ணல, அவனை திட்டி கல்லையும் மண்ணையும் எடிஞ்சு அனுப்பிச்சோம் பத்தியா அப்படின்னு வருத்தப்பட்டான். அது யார்? திருவேங்கடம் என் வாசஸ்தானம் என்று சொன்னான், ஸ்ரீனிவாசன் என் பெயர் என்று சொன்னான், பகவானே தானோ இவன் இன்னும் நினைச்சாவ. ஜாயவ மூகனல் நேயல ராயா சேஷ சலேந்திரா அப்படின்னு கூப்பிட்றா அவனை. சேஷாச்சலேந்திரா, சேஷாச்சலத்து மேலே இருக்கிறவளே இன்னும் கூப்பிட்டா. எம்பெருமானை நினைத்து நினைத்து பாடுகிறார். விண்ணீல மேலாப்பு விரித்தாற்போல் மேகங்கள் தென்னீர் வாய் வேங்கடத்து திருமாலும் பொந்தானே கண்ணீர்கள் முளைக்குவட்டில் துளிசோரச் சோர்வேனை பெண்ணீர் மையிடழிக்கும் இது தமக்கோர் பெருமையே என்று வருந்துகிறாள். நாளுக்கு நாள் இழைச்சி போயிட்டே இருக்கா. அப்புறம் அவள் அம்மா தரணி தேவின்னு பேர், ஆகாசராஜனுடைய பத்தினிக்கு, தர்ம பத்தினிக்கு தரணி தேவி பார்த்தா இந்த குழந்தையே இப்படி இருக்கான். உடனே இந்த தோழிகளெல்லாம் கூட்டு விசாரிச்சா, ஏன் இப்படி இருக்கா, ஏன் இப்படி இருக்கா? இந்த தோழிகள்லாம் எதை சொல்கிறது எதை சொல்ல வேண்டாம்னு தெரியல, எப்படி யோசிச்சுட்டே இருக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மாய குரத்தி ஊத்தி வந்தாளங்க. அவ ஆஞ்சநேயன் என் குலதெய்வம், என் நாக்கு நுனிலிருந்து ஆஞ்சநேயன் பேசுவான். நான் சொல்றது எல்லாம் நன்மை தான் சொல்லுவேன், எல்லாருக்கும் நன்மை நடக்கும் நான் சொல்றதை கேட்டா அப்படின்னு அவ எல்லா பெருமாள் சொன்னா எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் குறி சொல்றா அந்த குரத்தி. பெருமாளே குரத்தியா வந்தா எப்படி இருக்கும்னா எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. எல்லாம் அவன் நடந்ததெல்லாம் அப்படியே சொல்றா, நடக்க போறதை சொல்றா, என்னென்னலாம் செய்யணும்னு சொல்றான்னு உடனே இன்ஸ்டண்டா ஃபேமஸ் ஆயிட்டா இந்த குரத்தி. உடனே என்ன பண்ண, அங்கேருந்து இந்த தோழிகள்லாம் இந்த குரத்தி அழிச்சுன்னு வந்தா. அம்மா இவ எல்லாத்தையும் ரொம்ப சரியா சொல்றாம்மா, இவ எது சொன்னாலும் சரியா இருக்கு, எங்களுடைய வாழ்க்கையை பற்றி இவ சொன்னது, அதை பற்றி சொன்னது, இதை சொன்னது எல்லாம் சரியா இருக்கு, பத்மாவதி வேணா இவகிட்ட காட்டலாம், அழிச்சுட்டு வா என்று அழிச்சு வந்தால் பெரிய ஏற்பாடுகள் சம்பாரங்கள்லாம் பண்ணி கார்பெட் கீர்பெட்டு போட்டு நடுவில் அவளை உட்காந்து வச்சு இவளையும் கூட்டின்னு வந்தா. இவ சொல்ல ஆரம்பிச்சா, சீரார் சுளகில் சிலனல் பிடித்தெரியா வேறா விதிர் விதிரா மெய்சிலிரா கை மோவா. குறி சொல்ற நேர்த்தி, கையில் சில நெல் எடுத்து கொஞ்சம் அப்படி விசிறி போட்டு நெல்லை பார்த்து சொல்றா, வேறா விதிர் விதிரா மெய்சிலிரா கைமோவா. அம்மா என்ன நடந்ததுன்னு உங்க பொண்ணு உங்ககிட்ட சொன்னாளா அப்படின்னு கேட்டா. என்ன என்ன நடந்தது ஒன்றும் சொல்லலையே. இந்த தோழிகள்லாம் இருக்காளே பக்கத்தில், இவெல்லாம் என்னென்னலாம் செஞ்சிருக்கா தெரியுமா, அதெல்லாம் சொன்னாளா உங்ககிட்ட? சொல்லலையே, ஒன்றும் சொல்லலையே எங்ககிட்ட. நான் சொல்கிறேன், ஆஞ்சநேயர் சொன்னதை நான் சொல்கிறேன் இதோ உங்ககிட்ட. கன்னியருடனே கூடி பந்தடிக்கையில் பெண்ணே பந்தடிக்கையில் பெண்ணே பந்தடிக்கையில்னு குறைச்சி பாடினா. கன்னியருடனே கூடி பந்தடிக்கையில் பெண்ணே பந்தடிக்கையில் பெண்ணே பந்தடிக்கையில் கண்டு பயந்தளாய் தோணுதுண்டோ இல்லையோ, கண்டு பயந்தளாய் தோணுதுண்டோ இல்லையோ, கண்ணக்கார கள்ளனை போல் உன்னை மயக்கி, கண்ணக்கார கள்ளனை போல் உன்னை மயக்கி மனதில் காதலை விதைத்தான் அடி தோகை மயிலே அப்படின்னா. உங்களுக்கு தெரியாம இந்த பசங்க என்னென்னலாம் ரகசியம் வச்சிருக்குன்னு எங்க ஆஞ்சநேயன் அவுத்து விடுவான் பாருங்க. அவ கேட்டா, நாள் தவறாம நந்தவனத்துக்கு நீங்க போய் பந்தடிப்பேளா? ஆமா. அப்ப ஒரு சமயத்தில் யானை உபாதையிலிருந்து ஒரு குதிரை வீரன் வந்து உங்களை காப்பாற்றினானா இல்லையா அப்படின்னு கேட்டா. ஆமா வாஸ்தவம் தான், காப்பாத்தினான். இந்த பக்கம் திரும்பி அவ அம்மா தரணி தேவியை பார்த்து சொன்னா, அங்க ஆரம்பிச்சதுமா இவளுக்கு இந்த நோய் அப்படின்னு சொன்னா. இந்த பக்கம் பார்த்து அதுல ஆரம்பிச்சது இந்த நோய். அப்படியா? யாரு அவன், வந்தவன் யாரு, அதையும் ஆஞ்சநேயனை கேட்டு சொல்லேன்னு. அவ நீ எல்லாத்தையும் கரெக்டா சொல்றிய, அதையும் கேட்டு சொல்ல அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா ஏதோ பேசுறவன் அந்த கையில் ஒரு கம்பு வச்சுருப்பா.
இப்போ அவள்லாம் வரதில்லை, இப்போல்லாம் காண முடியறதில்லை. ஒரு காலத்தில் இருந்தார்கள். கம்பை வச்சு இப்படி சித்தினது போல் ஆஞ்சநேயரோட பேசுகிற மாதிரி ஏதோ ஒரு பாவனை பண்ணான். இந்த குரத்தியே பார்த்துட்டு இருக்கலாம் போல இருக்கா, அவ்வளோ அழகாக இருக்காவ. இந்த குரத்தி கருப்பாக இருக்கா, உயரமாக இருக்கா, பெரிய கண்ணு, ஆகாசத்துக்கும் பூமிக்குமா ஒசரமாக வேற இருக்கா, ஆஜானுபாகுவாக இருக்கா இந்த குரத்தியே அப்படி சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கேன் எல்லாம். அவள் சொன்னா, நான் யாருன்னு சொல்கிறேம்மா அவனை பற்றி. பைந்துளவம் பூண்ட அதிசுந்தரமுள்ளோன், பைந்துளவம் பூண்ட அதிசுந்தரமுள்ளோன், தன்னை பார்த்தது மையல் வந்து பூத்தது நம்மே அடி. அவன் வேற யாரும் இல்லையம்மா, ஆறால் இவ்வையல் அடியளப்புண்டதுதான், ஆறால் இலங்கை பொடி பொடியா விழுந்தது, மத்தாராலே கல்மாரி காத்ததுதான், ஆழி நீராரால் கடைந்திடப்பட்டது. இந்த உலகத்தை ஈரடிகளாலே அடைந்து 3ஆம் அடி இல்லை என்று சொன்ன பலியை பாதாளத்திலே தள்ளினானே அவன் தான் அம்மா, அவன் வந்தவன், அவன் தான் அது. ஆறால் இவ்வையம் அடி அளப்புண்டதுதான், ஆறால் இலங்கை பொடி பொடியா விழுந்தது, இலங்கையை பொடி பொடியா ஆக்கினவன் யார்? மத்தாராலே கல்மாரி காத்ததுதான், கோவர்தன கிரிதாரணம் பண்ணவன் யார்? ஆழிநீர் ஆறால் கடைந்திடப்பட்டது, சமுத்திரத மத்தனம் யார் பண்ணா? அவன்தாமா வந்தது. அவனா அப்படின்னா தரணி தேவி. அவன் எங்கே இருக்கான், யாரு என்னன்னு ஒன்றும் சொல்லல. திடீர்னு வந்தானா நான் எங்கே தேடுவேன் அவனன்? திருவேங்கடமலை வாசஸ்தானம்மா அவனுக்கு. என்ன ஆஞ்சநேயர் சொல்றார் அப்படின்னு சொன்னா, அது ஆஞ்சநேயர் விடவே மாட்டேங்கிறார் என்று ஆஞ்சநேயர் சொல்றாருமா. திருவேங்கடம் வாசஸ்தானம்னு சொல்றாருமா. அப்படியா? அவன் என்ன எங்க எப்படி வருவான் அதையும் ஆஞ்சநேயரை கேட்டு சொல்லேண்டி அப்படின்னு அவ ஏதோ பாவனை பண்ண. ஏதோ பாருமா, நான் இங்கிருந்து கிளம்பி போய் ஒரு முகூர்த்தம் இவ்வளோ நேரத்தில் ஒரு அம்மா வருவா. அந்த அம்மா தான் அந்த பிள்ளைக்கு சீனிவாசனுக்கு சர்வவித பாந்தவியமும் படைத்தவள். பொண்ணு கேட்டு வருவா. அவ பொண்ணு கேட்டு வந்தால் மாட்டேன்னு சொல்லிடாத. அந்த பிள்ளைக்கு உன் குழந்தை விவாகம் செய்து வைத்தால் என்ன நடக்கும்னா, லோகமே க்ஷேமமாக இருக்கும், உலகத்துக்கே நன்மை ஏற்படும், நாம் எல்லாரும் நன்றாக இருப்போம். நீ உன் ராஜ்யம் வாழும், உன் கணவன் வாழ்வான், நீ வாழ்வாய், அனைவரும் வாழ்வார்கள், ஆச்சந்திரார்க்கும் அவனை யாரெல்லாம் செவி போல அத்தனை பேரும் வாழ்வார்கள், இல்லைன்னு சொல்லிடாத அப்படின்னு ஏற்பாடு பண்ணிட்டு இந்த குரத்தி அண்ணன்ட்ட போனான். அவன் சொன்னா, நீ இரு, அந்த யாருன்னு நீ சொல்ற யாராவது வருவான்னு சொன்னியே, அவனுக்கு சர்வவித பாந்தவம் படைத்தவள் இந்த சீனிவாசனுக்கு, அவ வர வரைக்கும் இருமா. ஆஞ்சநேயன் என்ன சொன்னாம்மா, நீ சரியா கேட்கலையே. நான் இங்கிருந்து புறப்பட்டு சென்று ஒரு முகூர்த்தம் கழிச்சு வருவான்னு தானே சொன்னான், நான் இங்கே இருந்தால் எப்படி வருவான் அப்படின்னு கேட்டார். பெருமாள் தான் அப்படிலாம் பேசுவார். பரசுராமரை போய் அம்மா தலையை விட்டு நான் வெட்டிவிட்டா, உங்கள் அண்ணங்கள்லாம் விட்டு நான் வெட்டிவிட்டார். ஜமதக்கு நீ சொன்னவொடனே வெட்டிட்டார். ஜமதக்கு சந்தோஷம் வந்து வரம் கேட்க சொன்னார். என்ன வரம் கேட்கணும்னா, எங்கள் அம்மாவையும் என் சகோதரர்களையும் உயிரோட கொடுன்னு கேட்டான் முதல் பரசுராமன். ரெண்டாவது ஒரு வரம் கேட்டான், அதான் ஆச்சரியமான வரம். என்னன்னா, நான் வெட்டினது இவாளுக்கு மறந்து போயிடணும் அப்படின்னு கேட்டான். இவன் தான் வெட்டினாங்கிற எண்ணம் இருந்தால் திருப்பி பழகுவாளோ தம்பின்னு புள்ள இன்னும். இது பெருமாளே செய்யக்கூடிய விஷயம் இந்த மாதிரிலாம். அதுபோல அவர் என்ன சொன்னார்னா, இங்கிருந்து நான் புறப்பட்டு சென்று ஒரு முகூர்த்தம் கழித்து வருவாள் அப்படின்னா ஆஞ்சநேயர் சொன்னா, நான் இங்கே இருந்தால் வரமாட்டான், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்பாவனைகள்லாம் வாங்கிண்டா கிளம்பிவிட்டான் அந்த குரத்தி. அப்போ தான் ஆகாசராஜா வந்தார். என்ன பண்ணிட்டு இருக்கார் நீர் சபையில்? குடும்பத்தையே கவனிக்காத ஒரு ராஜாவா? இப்படிலாம் இருக்கலாமா? ராஜான்னா குடும்பத்தைனா கவனிக்கணும் முதல்ல இன்னும் சொல்லி அவனிடத்துல இத்தனை நேரம் ஒரு குரத்தி வந்தா, நீ பார்க்காம போயிட்டீங்கள, என்ன விஷயம்னா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கே. அவன் சொல்லிகிட்டே இருந்தா அங்கே மேலே என்ன நடந்தது அப்படின்னா, அவன் சொன்னான், சீனிவாசன் ஏண்டா சீனிவாசா ஒரு மாதிரியாக இருக்கேன்னு கேட்டா அவள் குலமாளிகன். அது ஒன்றும் இல்லைம்மா, இன்றைக்கி இந்த வேட்டைக்கு போனேன்னு இன்னும் நடந்த விஷயங்களெல்லாம் சொல்லி அவள், நான் ஆச்சந்திரார்க்கும் இருக்க வேண்டியவனாக இங்கே வந்தவன், என்னை மணிமுடித்து என்னுடைய திருமார்பிலே இருக்க வேண்டியவளாக அவள் வந்தவள், என்னுடைய என் ஹிருதயத்திலே அவளை வச்சுட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறம்மா, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இவ தானே ஆசைப்பட்டா, யசோதையாக இருந்து ஒரு கல்யாணம் பண்ண பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாள். அப்போ என்ன சொன்னான் ராமன், கிருஷ்ணன் என்ன சொன்னான்னா, ஒரு அவதாரத்தில் உனக்காகவே எடுத்து நீயே கல்யாணத்தை முன்னிருந்து நடத்தி நித்தியம் திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னான் இல்லையோ, அதை செய்யறான். இப்போ அவன் என்ன சொன்னான்னா, என்னம்மா பண்ணணும், நீ
கீழே ஆகாச ராஜான்னு ஒரு ராஜா இருக்கான், நாராயணவனம்னு ஒரு நகரம் இருக்குது. அப்படியா? நான் இந்த மலையை விட்டு இது வரைக்கும் இறங்கினதே இல்லையாடான்னு. இப்போ இறங்கு, நான் சொல்கிறத செய். எப்படி போகணுன்னா, இதோ இந்த குகை இருக்கே, இந்த குகை வழியாக செல்லு. அந்த ராஜா இருக்கிற அரண்மனைக்கு நீ செல்லலாம். எங்கேயாவது தொந்தரவு ஏற்பட்டுதுன்னா என்ன நினச்சிக்கோ, என் பேரை சொல்லிக்கோ, எல்லா விக்னங்களும் விலகும். எங்கேயாவது தொந்தரவு ஏற்பட்டுதுன்னா என்ன பண்ணணும்னா, நான் சொல்லலை, சீனிவாசன் சொன்னது, வெங்கடேஷா அப்படின்னு என் பேரை சொல்லு, என்னையும் நினச்சிக்கோ, என் பேரையும் சொல்லு, எந்த விக்னம் வந்தாலும் விலகிடும் அப்படின்னு சொன்னான் அவன் அம்மா கிட்ட. நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி அவன் அம்மாட்ட சொல்கிறான். இப்படி இவ போனா, இவ எப்படி இருக்கான்னா, ஜம்முன்னு திருமண் ஸ்ரீச்சூரன் இருக்கா. அவள் எப்படி இருக்கா, மேலே மான் தோல், இடுப்புக்கு மான் தோல் மரவுரி. அது ரொம்ப நாகரிகம் நிறைஞ்ச நகரம் இந்த நாராயணவனம் என்பது. இவளை பார்த்தா ஏதோ ஜூலேருந்து வந்த மிருகம் மாட்டிருக்கு இவளுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தா. ஆனால் அந்த அம்மாவோட முகத்தை பார்த்தா பொலிவு, அந்த பக்தி, அந்த கனிவு எல்லாம் பார்த்தா கைக்கு ஊப்பி விழுந்து வணங்கலாம் போல இருக்கிறது. இவ இப்படி நேரம் அந்த அரண்மனை வாசல் வழியாக வந்தா. அவள் கேட்டால் ஆகாசராஜனுடைய அரண்மனை எது அப்படின்னா, இந்த தோழிகள் 4 பேர் இருந்தா இல்லையா, அதில் ஒரு குட்டி அங்கே நின்றுட்டு இருந்தா. அவள் என்ன சொன்னா, அந்த குரத்தி சொன்னாலே இவ தான் போல் இருக்காது அப்படின்னு. நான் கிட்ட அங்கே போய், யாருமா நீ, எங்கேருந்து வரேன்? நான் திருவேங்கடத்துலேருந்து வரேன், மலையிலேருந்து. ஒரு மங்களகாரிய விஷயமா உங்கள் ராஜாவை பார்க்கணும்னா. அப்படியா? இங்கே வான்னு தரன்னு அழிச்சுன்னு அவள். அழிச்சுன்னு தரணி தேவி கிட்ட நிறுத்தின உடனே தரணி தேவி ஆகாசராஜன் கிட்ட பேசின்னு இருக்கா. அப்போ தான் இந்த விஷயத்தை அவள் சொன்னா, இதோ இந்த அம்மா வருவா, ஒத்தி வருவா ஒரு முகூர்த்தத்திலேன்னு சொல்லிட்டு இருக்கான்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. வந்துட்டா வாசல். அவர் சொன்னார், நீ சொன்னது போலே நடக்கிறதே, அந்த குரத்தி சொன்னது போலே நடக்கிறது. அந்த குரத்தியை நீங்கள் பார்க்காம போயிட்டாளே அப்படின்னா. அந்த ஆகாசராஜன், நீ என்ன பார்த்துருக்கணும், அதை அப்படியே அப்பட்டமாக எல்லாம் உண்மையாக இருக்குன்னா அவள் சொல்கிறது அப்படின்னா. இந்த குரத்தி இந்த வகுள மாளிகை அங்கிருந்து வந்தாள், பேசினா. திருவேங்கடமலை என்னுடைய நித்தியஸ்தானம்மா, வாசஸ்தானம். எனக்கு ஸ்ரீனிவாசன் ஒரு பையன் உண்டு. அவனுடைய சௌரியமோ பராக்கிரமோ அவனுடைய அழகோ நானே சொல்லிக்கப்படாது. இது நீங்கள்லாம் பார்த்தா எப்படி வர்ணிப்பீளோ, நம்மளே அப்பா அம்மாவே சொல்லக்கூடாதான். அதனால் அவள் அப்படி சொன்னான். அதெல்லாம் நீங்கள் அவன் வர்ணிக்கல. தன் குழந்தை நன்னா பாடுவான், தன் குழந்தை நன்னா படிப்பான், தன் குழந்தை நன்னா டான்ஸ் ஆடுவான். அந்த பெரியவாள்லாம் அந்த காலத்தில் சொல்ல மாட்டாது. அதனால என்ன பண்ணானா, அவனுடைய அழகையோ பராக்கிரமத்தையோ வீரியத்தையோ சௌரியத்தையோ நீங்கள் பார்த்தா எப்படி இல்லாமல் மிச்சவளோ தெரியல. உங்கள் பொண்ணை பார்த்துருக்கான், ஆசைப்படுறான். நம்ம தர்மம், வைதிக தர்மம் என்னென்னா, பொண்ணு இருக்கிற இடம் தேடி போய் தான் கேட்கணும் அப்படிங்கிறது தர்மம். திருப்பி அந்த மாதிரி வந்துருத்து வச்சுங்க, முன்னாடி வர மாதிரி இருந்து திருப்பி வேறு மாதிரி மாறின்னு இருக்கு காலங்கள். அதுதான் வைதிக தர்மம். அதனால நான் கேட்குறேன், இஷ்டம் இருந்தால் கொடுங்கோ பொண்ணை, இல்லைன்னா இல்லைன்னு இப்பயே சொல்லிடுங்கண்ணா அப்படியே ஸ்லோகத்தில். உடனே அந்த ராஜாக்களுக்குலாம் ஆச்சரியமாக இருந்தது. அவன் ராஜா சொன்னா, யாரோ ஒருத்தர் வழிபோக்கி சொன்னா எல்லாமே சத்தியமாக இருக்குங்கிறது வாஸ்தவம் தான். ஆனால் இங்கே திருச்சுகுனூர்னு ஊர் இருக்குது, திருச்சானூர்னு சொல்கிறோமே அந்த இடம், அங்கே அகஸ்திய ஆசிரமம் இருக்குது. இந்த அகஸ்திய ஆசிரமத்தில் போய் அகஸ்தியர் தான் நமக்கு குலகுரு, நம்ம குருநாதால் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் அப்படின்னு இங்கேருந்து அகஸ்திய ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு போனா. இவளை உட்காந்து வச்சுருக்கா, நீ இங்கே இருந்த வரோன்ட்டு. அங்கே உட்காண்டிருக்கா, ஒரு பெரிய லாஞ்சில் உட்காண்டிருக்கா. அவள் கிளம்பி அகஸ்திய ஆசிரமத்துக்கு சென்று அகஸ்தியரை பார்த்து எல்லாத்தையும் சொன்னான். தரணி தேவியும் ஆகாசராஜாவும். அகஸ்தியர் தேம்பி அழுதார். ஏன் அழறீர்னு கேட்குறா. நான் ராமனுக்கு நான் தான் விஷ்ணு தனுசை எடுத்து கொடுத்தேன். ராமன் யுத்தம் பண்ணும்பொழுது பக்கத்தில் இருந்து பார்த்தேன். ராமன் பிறந்ததையும் பார்த்தேன், கிருஷ்ணன் பிறந்ததை சேவித்தேன், கிருஷ்ணன் ராசலீலை பண்ணதை சேவித்தேன், கிருஷ்ணன் ரதம் ஓட்டினதை சேவித்தேன் பார்த்த சாரதியாக இருந்து. எல்லாத்தையும் சேவிச்சேன்னு இந்த குரத்தியாக வந்து அவதாரத்தை சேவிக்காமல் போயிட்டேனே. இந்த குரத்தியாக எம்பெருமான் வந்தது நான் சேவிக்கலையே. ஏன் அவருக்கு திரிகால தரிசி, நான் பெருமாள் யாருக்கு எதை காட்டுவார் எது மறைப்பார் நமக்கு தெரியாது. ஐயோ நான் பக்கத்தில் இல்லாமல் போயிட்டேனே, தோழியாக இல்லாமல் போயிட்டேனே, பத்மாவதிக்கு இந்த சீனிவாசனை சேவிக்காமல் போயிட்டேனே, குரத்தியாக வந்த சீனிவாசனார் அவர். என்ன சொல்றீர்னு கேட்டான் ஆகாசராஜா. ஆகாசராஜா ஒன்றுமே பேசாத, அந்த வந்திருக்கிற அம்மா யாருங்கிறத நான் உனக்கு அப்புறம் சொல்கிறேன். அந்த விஷயம்லாம் நீ முதல்ல கிளம்பி போய் நிச்சயதாம்பூலம் பண்ணி கொடு, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, இது உனக்கு பெரிய பாக்கியம்டா அப்படின்னு சொல்லவே ராஜா அங்கிருந்து கிளம்பி வந்து நிச்சயதாம்பூலம் பண்ணி கொடுத்தான். தாம்பூலத்தை இவ்வளவு தாம்பூலம் கொடுத்தா தாம்பூலம் மாற்றிண்டார்கள், மாற்றிக்கொண்டார்கள். அங்கிருந்து நேரம் எந்த வழியாக வந்தாலும் அதே வழியாக திருப்பி வந்துட்டான் மேலே. சீனிவாசா
காரியம் சபலம், காரியகரமாக ஆயிற்று. என்னம்மா என்ன விஷயம் சொல்லு. நடந்ததெல்லாம் தெரியாத போல் அவள் கண்ட ஒரு குறத்தி வந்தாளாம். அவள் அப்பட்டமா அத்தனையும் நான் சொன்னதெல்லாம் நான் வர வரைக்கும் சொல்லிட்டு போயிட்டாளா. அந்த ராணி என்கிட்ட அந்த குறத்தியை பற்றியே சொல்லிட்டு இருக்கா. எனக்கு ஒரு ஆசைடா சீனிவாசா, உன்னையும் வேணா அந்த குறத்தையை அழிச்சு வச்சு உன் கையை பார்க்கலாமே அப்படி. சீனிவாசன் சொன்னா, இப்போ ஒன்றும் அந்த முடை இல்லைம்மா, தேவைப்பட்டால் குறத்தையை வரவழிக்கலாம், நீ கவலைப்படாத, நீ ஆசைப்பட்டான்னு தானே இந்த அவதாரமே இன்னும் சொல்லி, சரி இப்போ நம்ம கிளம்பி போக வேண்டியதுதான், கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லவே ஸ்ரீனிவாசன் கிட்ட அவள் சொன்னா, என்னடா நானும் நீயும் உண்டிய போன நன்னா இருக்க மாட்டேன் கல்யாணங்க அவன் பெரிய ராணியவ, இளவரசியவ, அதற்கு தந்த கௌரவம் கம்பீரத்தோடு நாம் செல்ல வேண்டாமா என்று சொல்லவே எம்பெருமான் மனசால ஸ்மரிக்கவே உடனே கருடன் வந்தாரங்க. இந்த கருட வாகனம் அந்த ஊரில் ரொம்ப விசேஷம் இல்லையா. ஆதிசேஷன் பதிவேலை சேஷுல படகலமயம்னு முன்னாடி சொன்னோமே, அதிவோ அல்ல அதிவோ ஸ்ரீ ஹரிவாசமும் பதிவேலை சேஷுல படகலமயமுன்னு அன்னமையா. ஆதிசேஷன் அங்கே இருக்கிறான் மலையாக. கருடன் எப்படி இருக்கான்னா எம்பெருமானே தரித்து கொண்டு இருக்கிறான். வந்தா அங்கேருந்து கருடனை பார்த்து சொன்னார், கருடா நீ ஹரன் விரிஞ்சன் இந்திராதி தேவர்கள் யாரார்களே உண்டோ எல்லார்ட்டையும் போய் இந்த மாதிரி இங்கே சீனிவாச கல்யாணம் நடக்க போகிறது, பத்மாவதிக்கும் எனக்கு கல்யாணம் நடக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை அம்மாட்ட கேட்டுக்கோ, என்னென்னலாம் சொல்கிறான், என்னைக்கு என்ன முகூர்த்தம் எங்கள் அம்மாட்ட சொல்கிறாங்கிறதெல்லாம் கேட்டுக்கோ. கேட்டுண்டு அதுபோல் எல்லாரையும் அழைத்து விட்டு நீயும் வந்து சேரு அப்படின்னார் அவர். அது சொல்லணும் இல்லையோ. அவளையும் அழைச்சிட்டு வான்னா, அவளையும் அழைச்சிட்டு நீயும் வான்னா. அவ்வளோதான் பகவான். கருடன்னா எவ்வளோ வேகம், மனோவேகம், வாயு வேகம். அவர் சென்று அத்தனை பேரையும் அழைத்தார்கள். உடனே அத்தனை பேர் பெருங்கூட்டம், அங்கே பெருங்கூட்டம். இந்த வகுள மாளிகை சும்மா இல்லை. சீனிவாசன்கிட்ட போய் கேட்டால், சீனிவாசா ஒரு கொரடா எனக்கு என்ன அப்படின்னு, கல்யாணம் பெருசாக நடக்கிறதுனா எல்லாருக்கும் எல்லாம் வாங்கி தர வேண்டாமா, பணங்காசு இல்லாமல் கல்யாணத்தை எப்படி நடத்துறது, மனுஷா வந்துவிட்டா சரி, பணங்காசு வேண்டாமான்னா. அதை பற்றி நீ கவலைப்படாதம்மா, நான் அந்த முன்னாடியே சொல்லிட்டேனே, உன் புள்ளை எது நினைச்சாலும் மலை மேலே வந்து சேரும், அதை பற்றி நீ கவலைப்படாத என்று சொல்லி அவர் என்ன செஞ்சார், ஏ குபேரா அப்படின்னு கூட்டார். என்ன குபேரன், அந்த குபேரனுக்கு தனத்தை கொடுத்து இவர் தான் வச்சிருக்கார். திருக்கோளூரில் படுத்துட்டு இருக்கார் பாருங்க, வைத்தமா நிதி கையே பார்த்துட்டு இருப்பார், கையில் இருக்க எல்லா தனமும். இதுலேருந்து எடுத்து குபேரனுக்கு அளந்தது பெருமாள் தான் ஒரு காலத்தில். ஏ குபேரா, சங்க நிதி பத்ம நிதியெல்லாம் வச்சுட்டு இருக்கியா நீ, அதுலேருந்துலாம் எடுத்து எங்கள் அம்மா எவ்வளோ கேட்குறாளோ எல்லாத்தையும் கொடு. நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வாங்கின தனத்தை எல்லாம் அதுக்கு வட்டியை கலியுகம் முடிகிற வரைக்கும் கொடுக்குறேன், கலியுகம் முடியும் பொழுது அசலை கொடுக்குறேன்னார் அவர். அசலை உடனே கொடுக்கக்கூடாது, அசலை உடனே கொடுக்கக்கூடாது என்று அவருக்கு கைப்பட எழுதி கொடுத்தான் சீனிவாசன் புராணம் சொல்கிறது. புராணத்தில் இருக்கு அந்த லெட்டர், அந்த நோட்டு பெருமாள் எழுதி கொடுத்தது. அதை படித்தால் நம் ஒரு கால் கடன் உபாதை இருந்தால் அந்த கடன் உபாதை தீருங்கிற பல சுருத்தியும் சொல்கிறது புராணம். உடனே ஏகப்பட்ட காசு கொடுத்துட்டான். என்னென்ன நினைச்சாலும் அத்தனையும் செய்தாள். இந்த வகுள மாளிகை புறப்பட வேண்டியது தான். ஆச்சரியமான மார்க்கம் அமைத்தான் ஆகாசராஜா. எங்கேருந்துனா மலையிலிருந்து அந்த ஸ்ரீவாரி மெட்டுன்னு இருக்கு பாருங்க, நம்ம இப்போ எழுதி போகிறோமே பெரிய வழி இல்லை, இன்னொரு மெட்டு இருக்குது, ஸ்ரீவாரி மெட்டு வழியாக நாராயணவனம் வரைக்கும் தோரணங்கள் கட்டினான். ஆச்சரியமான தோரணம் அமைத்தான், விளக்குகள் எல்லாம் அமைத்தான், தீபஸ்தம்பங்கள் எல்லாம் அமைத்தான். அவள்லாம் நடந்து அங்கேருந்து வர வழியிலே எங்கெங்கே தங்கணுமோ தங்குவதற்கு விடுதிகள் அமைத்தான். ஒரு காலம் அவர்களெல்லாம் விசிராந்தி பண்ணிக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி குளங்களை எல்லாம் வெட்டினான். வர வழி முழுக்க அப்படி அழைக்கிறான், மாப்பிள்ளையோ அப்படி அழைக்கிறான். இங்கிருந்து எவ்வளோ தூரம் நாராயணம் வர வரைக்கும் ஆச்சா. முதல்ல அத்தனை தேவதைகளும் வந்தார்கள். வம்பவிழ் வானவர் வாயிறு வழங்க மாநிதி கவரியோன் கண்ணாடி முதலானா ஏதமில் தன்னுமை எக்கம் மத்தளி ஆழ்குடல் முழவமோடு சிதிசை கிழுமி கீதங்கள் பாடினர் கிண்ணறர் கர்வர்கள் கந்தருவரவர் கங்குலில் எல்லாம் மாதவர் வானவர் சாரணர் இயக்கர் சித்தரும். என்ன இத்தனை பேர் இருக்காங்க, இவ்வளோ ரிஷிகள் இருக்கா, இவ்வளோ தேவதைகள் இருக்கா, கிண்ணறர்கள் இருக்கார்கள், கந்தர்வர்கள் இருக்கார்கள், கிம்புருஷர்கள் இருக்கார்கள். ஒத்தொத்தம் ஒரு வாத்தியம், அந்த வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறான். சிம்மநாதம், பேரிநாதம், படகநாதம், இந்த எல்லா நாதத்தோட சேர்ந்து நாதநாதாந்தத்துக்கு எல்லையாக இருக்கக்கூடிய நாதாத்மகனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் எல்லாருமா சேர்ந்து பெரிய ஊர்வலம் விட்டார்கள். எங்கே இருந்துன்னா திருமலையிலிருந்து நாராயணவனம் வரைக்கும். ஊர்வலம் எவ்வளோ பறிச்சிருக்குன்னா, ஊர்வலம் நாராயணவனம் போகும்பொழுது பாதி தூரத்தில் கடைசி வரி நின்றுருக்கு. அவ்வளோ பெரிய ஊர்வலம். கூட்டம் கூட்டுறதே பெரிய ஆள் யாருன்னா பெருமாள். ஆச்சரியமாக கூட்டம் கூட்டுவார். அந்த எம்பெருமானுக்கே உள்ள சுபாவம்.
ராமன் காட்டுக்கு போகும்பொழுது எப்படி சென்றான்னா, ராமன் சீதை லக்ஷ்மணன் திரும்பி வரும்பொழுது எப்படி வந்தான்னா, பல்லாயிரம் கோடிக்கணக்கான வானரர்களோட திரும்பி வந்தான் அவன். அதுபோல பெரிய கூட்டத்தை கூட்டினால் எல்லாரும் நாராயணவனம் சென்றார்கள். அங்கே பல நாட்கள் திருக்கல்யாணம் நடந்தது. அதில் அக்னி காரியங்கள் எல்லாம் பிருகஸ்பதி, சுகபிரம்மம், பிரம்மா முதலானவர்கள் வகித்தார்கள். நல்ல ஒரு சுப முகூர்த்தத்தில் எம்பெருமானை இந்த பத்மாவதியும் ஆச்சரியமாக கைப்பிடித்தாள். வாணி, பார்வதி இவர்கள் எல்லாரும் பாட, லக்ஷ்மி கல்யாணம் பாட அவ கைப்பிடித்தாள்ங்கிற மகாத்மியம் ஆச்சரியமாக சொல்லப்பட்டது. பொன்னின் ஒளி பூவின் வேரி சாந்து போதி சீதோ மின்னின் நிழலல் நவழ்தல் மேனி ஒளிமான. பத்மாவதி நடந்து வரும் அழகு, அன்னமும் மரமும் பயரும் அரமிதும் நாண மன்னவை இருந்த மணி மண்டபம் அடைந்தாள். இந்த மண்டபத்துக்கு வருது போல அந்த மண்டபத்துக்கு வருது போல இந்த மண்டபத்துக்கும் வராவா. கதை எங்கே சொல்கிறோமோ அங்கே தான் தெய்வ எத்தனை எங்கே பாடுகிறார்களோ தத்திர திஷ்டாமி நாரதான்னா பகவான். அன்னமும் மரமும் பயரும் அரமிதும் நாண மன்னவை இருந்த மணி மண்டபம் அடைந்தாள். மண்டபம் அடைந்தாள். க்ஷீராப்தி கன்யகோ ஸ்ரீ மகாலக்ஷ்மி கினி நீரஜலய குனோ நீராஜனோ நீராஜனோ ஜகத்தியல மேலுமங்க ஜகத்தியல மேலுமங்க ಚಕ್ಕದನ ಮೂಲಗೆಲ್ಲ ಜಗತಿಯಲ ಮೇಲು ಮಂಗ ಚಕ್ಕದನ ಮೂಲಗೆಲ್ಲ ನಿಗಟು ನಿಜ ಶೋಭನವು ನೀರಾಜನೋ ನೀರಾಜನೋ ಪವನ ಜ ಸ್ತುತಿ ಪಾತ್ರ ಪಾವನ ಜನಿದ್ರ ರವಿ ಸೋಮವರ ನೇತ್ರ ರಮಣೀಯ ಗಾತ್ರ ಸೀತಾ ಕಲ್ಯಾಣ வைபோகமே என்று ஒரு நல்லதொரு முகூர்த்தத்திலே ஆகாசராஜன் தன் பெண்ணை ஆச்சரியமான ஒரு பாக்கியம் பெற்றான். அந்த தசரதனை போல பெரியாழ்வாரை போல பாக்கியம் பெற்ற அந்த ஆகாச மகாராஜனும் சாட்சாத் பிராட்டியை தன்னுடைய பெண்ணாக அடைந்து அவளை எம்பெருமானுக்கு தானும் தாரை வார்த்து கொடுத்தான். அப்போ என்ன சொன்னான்னா, இந்த பத்மாவதியை உன் ஹிருதயத்திலே வச்சுக்கோ என்று ஆச்சரியமான தொண்டைமானை கொண்டு ஆச்சரியமான திருக்கோயில் சமைத்து இன்றளவும் என்ன பண்ணுறான்னா நித்திய கல்யாண சக்கரவர்த்தி என்று நித்திய கல்யாணம் அந்த ஊரில் எம்பெருமானுக்கு. அது யார் கண்டு கழிக்கிறார் என்று பார்த்தோமேயானால் அந்த வகுள மாளிகை அங்கிருந்து நித்தியம் சேவிச்சுன்னு இருக்கா. அதனால் அந்த எம்பெருமானுடைய கீர்த்தியை பாடுபவர்களுக்கு எக்காலத்திலும் எந்த குறையும் கிடையாது. அவர்கள் நன்றாக வாழ்வார்கள், அவர்களை ஆசிரியத்தவர்களும் நன்றாக வாழ்வார்கள் என்று சொல்லி இந்த சரதசேதமான முடிவை உபனிஷத் முதலான அந்த உபனிஷத் வேத்தியமான எம்பெருமானை அடைபவர்களுக்கு எக்காலத்திலும் எந்த குறையும் இல்லை என்று சொல்லி தலை கட்டுகிறார் ரிஷிகள் புராணங்களிலே. ஸ்ரீ பரகாலனுக்கு ஜெயமங்களம், அவர் சிந்தனைக்கு நீயானுக்கு சுபமங்களம். கோலமான ரூபனுக்கு குமுதவல்லி மணாளனுக்கு நீல நீரவண்ணனுக்கு நெடுமாலடியானுக்கு ஸ்ரீ பரகாலனுக்கு ஜெயமங்களம், அவர் சிந்தனைக்கு நீயானுக்கு சுபமங்களம். அரங்கனை வழி பறித்த அலி திருநாடனுக்கு, அரங்கனை வழி பறித்த அலி திருநாடனுக்கு
திருவடியிலரு காழி கவிய கலியனுக்கு ஸ்ரீ பரகலனுக்கு ஜெயமங்களம் அவர் சிந்தனைக்கு நீயானுக்கு சுபமங்களம். பல வருஷங்களாக இந்த ஹயக்ரீவ ஹோமம் ஆரம்பித்ததிலிருந்து, இந்த வைபவம் ஆரம்பித்ததிலிருந்து இன்று வரைக்கும் இதை ஆச்சரியகரமாக நடத்தி கொண்டு வருகிறார்கள் நம்ம ராகவன் சுவாமியும் லக்ஷ்மி நாராயணன் சுவாமியும் ஏனையோர்களும். பல பேருடைய பெயர் அடையிறதுக்கு தெரியாது, யாரையாவது விட்டுருந்தா அவள் தப்பாக நினைக்கக்கூடாது. அவர்களுடைய சிஷ்யர்களும் என்னென்னா உறுதுணையாக இருந்து நடத்துகிறார்கள். அடியனுக்கு என்ன பாக்கியம்னா, எம்பெருமான் யாரை சங்கல்பிக்கிறானோ அவள் தான் கேட்க முடியும், அவள் தான் சொல்ல முடியும். இந்த ஹயக்ரீவனுடைய ஒரு வைபவத்தில் ஒவ்வொரு வருஷமும் பலவிதமான தலைப்புகள். இதில் அவள் என்ன கேட்பான்னா, ஒரு வருஷமும் புதுசாக ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுவாள். அதிலே இதில் நான் ரொம்பவும் ரசித்த ஒரு விஷயம், ஒரு வருஷம் 5 தலைப்பு, வித்தியாசமான தலைப்பு. அந்த தலைப்பை அவள் எடுத்துட்டு யார்கிட்ட காமிச்சான்னா, சாட்சாத் மகாத்மா ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் இடத்துல காமித்து ரொம்ப நன்னா நடக்கும் இன்னும் அவர் ஆசீர்வதித்து கொடுத்தார்னு அவர் சொன்னார். ஒரு வருஷம் அதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் என்று நினைக்கிறேன் அடியன். பற்பல காலம் நம்முடைய மூத்தோர்கள் முன்னோர்கள் மகான்களாக இருந்து செய்த தொண்டினுடைய பலன் தான் பின்னாடி வரவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்பது சாஸ்திரியமான முடிவு. அதுபோல இவாளுடைய பெரியோர்கள் அந்த திருக்கண்ணபுரம் எம்பெருமானுக்கு பண்ண கைங்கரியம், அந்த எம்பெருமானே கண்ணனே இங்கே ராமனாக இருந்து இவர்களிடத்திலிருந்து இந்த கைங்கரியங்களை கொள்ளுகிறானோ என்று எனக்கு படும். இங்கே அயோத்தியா மண்டபத்தில் இது நடக்கும் பொழுது மென்மேலும் இந்த தொண்டு வளர வேண்டும். அதுபோல் இதை கேட்கிறவர்களை செவுத்துக்காக சொல்ல முடியும்னு கேட்பாடியன். கேட்கிறவர்கள் இருந்தால் தானே சொல்ல முடியும். அதுபோல் இதில் முக்கிய பங்கு யாருக்குன்னா உங்களுக்கு தான். பெருமாள் எழுற புறப்பாடு நன்னா இருக்குன்னா கீழே சீவாதம் தாங்கிகளை கவனிப்பேன். அவள் இல்லைன்னா எப்படி பெருமாள் எழுவார்னு தோணும். அதுபோல் இதனை கேட்குறது யார்? ஹிருதயத்தில் பத்மாவதியும் ஸ்ரீனிவாசனும் உங்கள் ஹிருதயத்தில் விகரிக்கிறதுனால தான் இந்த நாவலை விகரிக்கிறான் இல்லையா? அதனால் உங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி. நம்ம கண்ணன் அவர் தான் இங்கே ஆஸ்தானமாக இருந்து இதெல்லாம் செய்கிறார். அவர் மைக்கு வச்சுட்டாருன்னா கவலை இல்லாமல் சொல்லலாம். அவர்களுக்கு நம்ம விஜயன் சார் இந்த ஸ்ரீ டிவியிலேருந்து வந்திருக்கா, இவர்கள் எல்லோருக்கும் நன்றி பாராட்டி அமைகிறேன். ஓம் ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் நாராயணங்க ஆனந்தாப்தேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்த்யபிசம்விஷந்தீதி சைஷாபார்கவி வாருணி வித்யா பரமே வ்யோமன் பிரதிஷ்டிதா ய ஏவம் வேத பிரதிதிஷ்டதி அன்னவானன்னாதோ பவதி மகான் பவதி பிரஜயா பசுபிர்ப்ரம்மவர்ச்சசேன மகான் கீர்த்யா அடியன் தான் சொல்லணும். அதாவது இதுக்கு கம்மியாக உழைச்சவன்னா அதிக பாராட்ட பெறுகிற பெறுபவன் நான் அடியன். சோமேன யஜதே தேவசுவாமேதானி ஹவீகும்ஷி பவந்தி ஏதாவந்தோ வை தேவானாகும் சவாஹ தயேவாஸ்மை சவான் பிரயச்சந்தே
तयेनं पुनस्नुवं ते राज्याय ஹயகிரிவ ட்ரஸ்டோட 20ஆம் ஆண்டு 20 ஆண்டாக இந்தி வரையும் சுவாமியோட உபன்யாசம் இல்லாமல் ஹயகிரிவ ட்ரஸ்ட் மகோத்சவம் கிடையாது. ஆமாம், 10 நாள் 1 வாரம் அப்படின்லாம் மகோத்சவம் நடந்திருக்கு. எல்லாத்துலேயும் சுவாமி எந்த உபன்யாசம் இருந்தாலும் முதல்ல இந்த டேட்டை சொன்னோடனேயே சுவாமி முதல்ல வந்து அது சுவாமிகளுக்கு ட்ரஸ்ட்டுக்கு சார்பாக, ஏன்னா இவரே நான் தனியாக ட்ரஸ்ட் நன்றிலாம் சொல்லணும் அவசியம் இல்லை. ஏன்னா இவரும் எல்லாமே சேர்ந்து தான் அப்படி தான் நான் அவரை பார்க்குறோம் சுவாமி. அதே மாதிரி இந்த கைங்கரியும் மேலும் 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 நடந்துகிட்டே இருக்கணும். அதாவது அயோத்தியா மண்டபத்து வாசலில் 100ஆவது ஆண்டு ஹயக்ரீவ மகோத்சவம் அப்படின்னு வரணும். அது தொடர்ச்சி அப்படியே வரிசையாக அப்படியே நடந்துட்டுருக்கணும். ஏன்னா ஹயக்ரீவ பகவான் இந்த வருஷம் பையன் குழந்தைகள் +2 எழுதுறா 10th எழுதுறான்னு கிடையாது. நம்ம ஒவ்வொரு நாளைக்குமே பரீட்சை எழுதிகிட்டே தான் இருக்கும். பொழுது விழிஞ்சால் பரீட்சை எழுதுகிறோம், குடும்பத்தில் பரீட்சை எழுதுகிறோம், கணவன் மனைவிகளை நடுவில் பரீட்சை எழுதுகிறோம், பிள்ளை குழந்தைகள்கிட்ட பரீட்சை எழுதுகிறோம். வாழ்க்கையில் பார்த்தேன்னா டெய்லி பரீட்சை தான். ஆஃபீஸில் போய் பரீட்சை எழுதுகிறோம். எல்லாம் ஒவ்வொரு பரீட்சையிலையும் நம்ம வெற்றி பெற்றுட்டே தான் இருக்கணும். டெய்லி பரீட்சை எழுதிகிட்டே தான் இருப்போம். அதனால் அப்போது ஹயக்ரீவ பகவான், பூவராகர், லட்சுமி நரசிம்ம பெருமாள் 3 பேர் அனுகிரகம் நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கணும். அப்படி வந்து இந்த மகோத்சவம் வெகு விமரிசையாக இந்த 5 நாள் பஞ்சமம் காரிய சித்திஹி அப்படின்னு ஒவ்வொரு நாளும் மகோத்சவங்கள் எல்லா பக்தாலும், ஏன்னா இங்கே இருக்கிறவா எல்லாருமே ஒரு ட்ரஸ்ட்டு நடத்தணும், வேதபாராயணத்துக்கு கூப்பிட்ருக்கா, அவள் சம்பாவனை கொடுக்குறா அப்படின்னு இல்லாமல் இந்த மகோத்சவம் நடக்கிறது முக்கிய காரணம் இந்த 14 குழந்தைகள். இவா தான் முக்கியமான காரணம். ஏன்னா இவா இல்லைன்னு வச்சுங்கோ இந்த ட்ரஸ்ட்டை பண்ண முடியாது, இந்த மகோத்சவத்தை நடத்த முடியாது. இந்த இவா எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நமக்கு மண்டபம் கொடுத்து இடம் கொடுத்து உடனே புக் பண்ணினோன்னா நமக்கு இடம் கொடுத்து நமக்கு என்ன சௌகரியங்களோ அதை பண்ணி கொடுத்து எல்லாம் கொடுத்த ஆஃபீஸ் அவள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மொபைல் ரமேஷ் அண்ணாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, எத்தனை பேராலேயும் வர முடியும். ஏன்னா ஒருத்தருக்கும் பல வேலைகள். இப்போ ஆஃபீஸில் போயாச்சுன்னா உலகமே மறந்து போயிடும், எங்கே இருக்கோன்னே தெரியாது. அப்புறமா திருப்பி வெளியில் பார்க்கும்போது தான், ஓ நாற்று ஞாபகம், இது சொல்லியிருக்கா அது சொல்லியிருக்கான்னு. ஏன்னா அப்படி நம்ம எல்லாம் ஓடிண்டே தான் இருக்கும், ஒரு இடத்துல நிற்கிறது இல்லை யாரும். காலத்தால் எல்லாம் அப்படி. ஏன்னா அதில் வந்து ஓ இந்த இடத்துல அயோத்தியா மண்டபத்தில் நடக்கிறது, இங்கே போகணும் அப்படின்னு நினச்சிண்டு வரணும் இல்லையா? அப்படி நினச்சி வர முடியாதவாள் என்ன பண்ணுவா அப்படின்னா, அதுக்கு முதல் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா விஜயன் சாருக்கு தான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து அழகாக வந்து இந்த மகோத்சவத்தை அவ்வளோ கைங்கரியம்னா அவ்வளோ கைங்கரியம். ஏன்னா இவ்வளோ நான் இதே மாதிரி ஒரு ஆத்மாவை நான் பார்த்ததில்லை. அவ்வளோ கைங்கரியம், அந்த பெரிய விஷயம். அதை அழகாக எல்லாரும் பார்க்குற மாதிரி, அவளுக்கு புரிகிற மாதிரி அதை எடிட்டிங் பண்ணி அழகாக அவளுக்கு வந்து எல்லோரும் அவ்வளோ அழகாக வந்து கொடுத்துருக்கார். அவருக்கு எத்தனை தேங்க்ஸ் சொன்னாலும் போகாது எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்படி ரொம்ப அவருக்கு பெரிய தேங்க்ஸ். இந்த மகோத்சவத்தில் எல்லோரும் வாக்சாதுரியம், ஒத்தொத்தரும் ஒரு கைங்கரியம். ஏன்னா நம்ம எங்கள் கிளைண்ட்டு உங்கள் உபாத்தியத்துலேயே நம்ம ஃபுல்லாகவே நம்ம பண்ணலாமே. நம்ம ஹயக்ரீவ மகோத்சவம் ஃபுல்லாக பண்ணலாம், நானே பண்ணிடுறேன், தேவையில்லை, அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் இந்த கைங்கரியம் கிடைக்கணும். இப்போ என்னால் முடியல, ஒரே ஒரு சின்னதாக ஒரு தேன் பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு போகிறார். அப்போ அவளோட கைங்கரியம். இப்போ எல்லோரும் சேர்ந்து பெரிய மகோத்சவம். ஏன்னா கோவில் பெரிய பெரிய மகோத்சவங்கள், பெரிய பெரிய யஜ்யங்கள் அதெல்லாம் தனியாக பண்ணக்கூடாது. அப்படி மகாபெரிவான்னு சொல்லிக்கா, பெரியவாள் எல்லாருமே பெரிய பெரிய உற்சவங்கள் எல்லாமே எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணணும் அப்படின்னு பெரிய மகோத்சவத்தை 20ஆம் ஆண்டு இந்த வெகு விமரிசையாக நடந்ததுக்கு எல்லா பக்தாளுக்கும் அதுமாரி தலிகை பண்ணி நமக்கு பெருமாளுக்கு இன்றைக்கி பெருமாள் நல்ல கண்டுரல் இப்போ கதம்பம் எல்லாம் பெருமாளுக்கு இன்றைக்கி அன்னதானங்கள் திருப்பாவாடை உற்சவங்களில் அவ்வளோ போக்கியமாக பெருமாள் கண்டுரள்ளி பண்ணியிருந்தார். ஏன்னா இதெல்லாம் எப்படி என்ன விஷயம்னா, பெருமாள் நல்லா நம்ம இதை பண்ணுற விஷயத்தை ஏற்றுன்ட்ருக்கார் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சிக்கிறோம். இது மேலும் மேலும் வருஷம் ஜனவரி மாதம் ஹயக்ரீவ மகோத்சவம் அயோத்தியா மண்டபத்தில் நடக்கும்.
இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும். எல்லாரோட ஒரு ஆதரவும் ஒரு அன்பும் இந்த ட்ரஸ்ட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். மேலும் மேலும் சத்காரியங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு கோவில் திவ்ய தேசம் ஒவ்வொரு கோவிலில் இப்போ வந்து கன்னியாகுமரி பக்கத்தில் இறச்சகுளம் அப்படிங்கிற ஒரு கிராமம். ஏன்னா நம்ம சிட்டியில் இருக்கோம், எல்லா குழந்தைகளும் நம்ம பண்ணிடுறோம். கிராமத்தில் இருக்கா குழந்தைகள்லாம், அவளெல்லாம் எல்லாரையும் உட்கார வச்சு அவளுக்கு ஒரு இந்தியா நம்ம அர்ச்சனை பண்ணுற மாதிரி அவளுக்கு புதுசாக இருக்குது பண்ணும்போது. ஓ இப்படிலாம் ஒரு அர்ச்சனை பண்ணி அவள் நமக்கெல்லாம் கூட பிரசாதம் கொடுப்பாளா அப்படிங்கிற மாதிரி இப்போ இறச்சகுளம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நடந்தது. இப்போ அடுத்தது திருவண்ணாமலை மாவட்டத்தில் எச்சூர்னு ஒரு கிராமம், அங்கே கரியமாணிக்க பெருமாள் கோவில். அதே மாதிரி அந்தந்த ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு திவ்ய தேசத்தில் அங்கங்கே நம்ம எல்லாருக்கும் சௌரியமாக அதை கூட நமக்கு கீழே குழந்தைகள் சாதாரண குழந்தைகள்லாம் படிக்கிற இருக்கா இல்லையா குழந்தைகள்லாம் அவளெல்லாம் உட்கார வச்சு பண்ணும்போது அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஹயக்ரீவ பகவானோட அனுகிரகம் எல்லாருக்குமே கிடைக்கணுமே, இல்லை எல்லா குடும்பத்துக்கும் கிடைக்கணும். அதனால் இந்த மகோத்சவம் வெகு விமர்சையாக நடந்தது. திருப்பி எல்லாருக்கும் பல கோடி நன்றிகள். ராம் ராம்.